இந்த வீடியோவில் 12 ராசிகளுக்கான 2026ஆம் ஆண்டு ராசி பலனை பின்வரும் தலைப்புகளில் விரிவாக காணலாம். எனவே வீடியோவை முழுமையாக பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆன்மீக அருள் யூடியூப் சேனல். 2026ஆம் ஆண்டு மேசம் ராசிக்காரர்களுக்கு கிரகங்களின் இயக்கம் உள் மாற்றங்களையும் வெளி முன்னேற்றங்களையும் ஒன்றாக கொடுக்கும் வகையில் அமைகிறது. ஆண்டின் ஆரம்பத்தில் குரு மிதுன ராசியில் இருப்பதால் அறிவு, தொடர்பு, முயற்சி ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கும். பேசும் திறன், எழுதும் திறன், பயிற்சி, கற்றல் போன்றவற்றின் மூலம் முன்னேற்றம் கிடைக்கும். ஆண்டின் நடுப்பகுதியில் குரு கடகத்திற்கு நகரும்போது குடும்பம், சொத்து, மன அமைதி தொடர்பான விஷயங்கள் முக்கியமாகும். சனி மீனம் ராசியில் இருப்பதால் மனதில் சுமை, தனிமை உணர்வு, கடந்த கால நினைவுகள் அதிகமாகும். இது ஒரு உள் சுத்திகரிப்பு காலம். ராகு கும்பத்தில் இருப்பதால் புதிய நட்பு வட்டம், புதிய தொழில்நுட்பம், ஆன்லைன் வாய்ப்புகள், வெளிநாடு தொடர்புகள் அதிகரிக்கும். கேது சிம்மத்தில் இருப்பதால் அகந்தை குறையும். நான் என்ற எண்ணம் மெல்ல தளர்ந்து வாழ்க்கையை வேறு கோணத்தில் பார்க்கத் தொடங்குவீர்கள். மொத்தத்தில் 2026 என்பது மேசம் ராசிக்காரர்களுக்கு மெதுவாக ஆனால் உறுதியான மாற்றம் தரும் ஆண்டு. மனநிலை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி. 2026ஆம் ஆண்டு மேசம் ராசிக்காரர்களுக்கு மனதளவில் மிக முக்கியமான ஆண்டு. வெளியில் நீங்கள் தைரியமாக, உற்சாகமாக இருப்பது போல தோன்றினாலும் உள்ளுக்குள் பல கேள்விகள் ஓடும். நான் சரியான பாதையில்தான் இருக்கிறேனா, எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கவில்லையா போன்ற சிந்தனைகள் அதிகரிக்கும். இது மன அழுத்தமாகவும் சில நேரங்களில் சோர்வாகவும் மாறலாம். ஆனால் இதுவே இந்த ஆண்டின் பலம். 2026இல் நீங்கள் உங்களைப் பற்றி ஆழமாக சிந்திக்க ஆரம்பிப்பீர்கள். தேவையில்லாத உறவுகள், பழைய பழக்கங்கள், உங்களை பின்னால் இழுக்கும் எண்ணங்கள் அனைத்தும் மெல்ல விலகும். தனிப்பட்ட வளர்ச்சியில் ஆன்மீகம், தியானம், தனிமையில் சிந்தித்தல் ஆகியவை பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆண்டின் நடுப்பகுதிக்கு பிறகு தன்னம்பிக்கை அதிகரித்து என்ன வேண்டும் என்பது தெளிவாகும். 2026 உங்களை வெளியில் அல்ல, உள்ளே இருந்து வளர்க்கும் ஆண்டு. தொழில் மற்றும் வேலை. 2026ஆம் ஆண்டு தொழில் விஷயத்தில் மேசம் ராசிக்காரர்களுக்கு சோதனை பிளஸ் முன்னேற்றம் இரண்டும் கலந்து வரும் ஆண்டு. ஆண்டின் ஆரம்பத்தில் வேலை சுமை அதிகமாக இருக்கும். உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற உணர்வு ஏற்படலாம். மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடு, வேலையிட அரசியல் போன்றவை மனதை பாதிக்கலாம். இதனால் சிலர் வேலை மாற்றம் பற்றி தீவிரமாக யோசிப்பார்கள். ஆனால் ஆண்டின் நடுப்பகுதிக்கு பிறகு நிலைமை மாறும். உங்கள் திறமை வெளிப்படும் சூழ்நிலைகள் உருவாகும். புதிய பொறுப்புகள், முக்கியமான ப்ராஜெக்டுகள் கிடைக்கும். ஜூலை முதல் அக்டோபர் வரை வேலைவாய்ப்பில் நல்ல முன்னேற்றம் காணலாம். வெளிநாடு, வெளியூர் அல்லது ஆன்லைன் சார்ந்த வேலைவாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு ஆரம்பத்தில் வளர்ச்சி மெதுவாக இருந்தாலும் ஆண்டு இறுதியில் நிலையான வருமானம் உருவாகும். 2026இல் தொழிலில் வெற்றி கிடைக்கும், ஆனால் அது பொறுமையின் மூலம். பணம் மற்றும் நிதிநிலை. 2026ஆம் ஆண்டு மேசம் ராசிக்காரர்களுக்கு பணவரவு இருக்கும், ஆனால் சேமிப்பு சவாலாக இருக்கும். சம்பளம், தொழில் வருமானம் போன்றவை நிலையாக வந்தாலும் அதே நேரத்தில் செலவுகளும் அதிகரிக்கும். குடும்ப செலவுகள், வீடு, மருத்துவம், பயணம், சுப நிகழ்ச்சிகள் போன்றவற்றுக்கு பணம் செலவாகும். சிலர் வாகனம் அல்லது வீடு. இந்த பதிவில் மேசம் ராசிக்கான 2026ஆம் ஆண்டு ராசி பலன்களை பின்வரும் தலைப்புகளில் விரிவாக காணலாம். எனவே வீடியோவை முழுமையாக பாருங்கள். முக்கிய கிரக நிலைகள், மனநிலை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி, தொழில் மற்றும் வேலை, பணம் மற்றும் நிதிநிலை, உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம், திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை, பரிகாரம் மற்றும் வழிபாடு. ஜனவரி முதல் டிசம்பர் மாதம் வாரியான ராசி பலன்கள். 2026 மொத்த சுருக்கம். முக்கிய கிரக நிலைகள் 2026. 2026ஆம் ஆண்டு மேசம் ராசிக்காரர்களுக்கு கிரகங்களின் இயக்கம் உள் மாற்றங்களையும் வெளி முன்னேற்றங்களையும் ஒன்றாக கொடுக்கும் வகையில் அமைகிறது. ஆண்டின் ஆரம்பத்தில் குரு மிதுன ராசியில் இருப்பதால் அறிவு, தொடர்பு, முயற்சி ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கும். பேசும் திறன், எழுதும் திறன், பயிற்சி, கற்றல் போன்றவற்றின் மூலம் முன்னேற்றம் கிடைக்கும். ஆண்டின் நடுப்பகுதியில் குரு கடகத்திற்கு நகரும்போது குடும்பம், சொத்து, மன அமைதி தொடர்பான விஷயங்கள் முக்கியமாகும். சனி மீனம் ராசியில் இருப்பதால் மனதில் சுமை, தனிமை உணர்வு, கடந்த கால நினைவுகள் அதிகமாகும். இது ஒரு உள் சுத்திகரிப்பு காலம். ராகு கும்பத்தில் இருப்பதால் புதிய நட்பு வட்டம், புதிய தொழில்நுட்பம், ஆன்லைன் வாய்ப்புகள், வெளிநாடு தொடர்புகள் அதிகரிக்கும். கேது சிம்மத்தில் இருப்பதால் அகந்தை குறையும்.
நான் என்ற எண்ணம் மெல்ல தளர்ந்து வாழ்க்கையை வேறு கோணத்தில் பார்க்கத் தொடங்குவீர்கள். மொத்தத்தில் 2026 என்பது மேசம் ராசிக்காரர்களுக்கு மெதுவாக ஆனால் உறுதியான மாற்றம் தரும் ஆண்டு. மனநிலை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி. 2026ஆம் ஆண்டு மேசம் ராசிக்காரர்களுக்கு மனதளவில் மிக முக்கியமான ஆண்டு. வெளியில் நீங்கள் தைரியமாக உற்சாகமாக இருப்பது போல தோன்றினாலும் உள்ளுக்குள் பல கேள்விகள் ஓடும். நான் சரியான பாதையில்தான் இருக்கிறேனா, எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கவில்லையா போன்ற சிந்தனைகள் அதிகரிக்கும். இது மன அழுத்தமாகவும் சில நேரங்களில் சோர்வாகவும் மாறலாம். ஆனால் இதுவே இந்த ஆண்டின் பலம். 2026இல் நீங்கள் உங்களைப் பற்றி ஆழமாக சிந்திக்க ஆரம்பிப்பீர்கள். தேவையில்லாத உறவுகள், பழைய பழக்கங்கள், உங்களை பின்னால் இழுக்கும் எண்ணங்கள் அனைத்தும் மெல்ல விலகும். தனிப்பட்ட வளர்ச்சியில் ஆன்மீகம், தியானம், தனிமையில் சிந்தித்தல் ஆகியவை பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆண்டின் நடுப்பகுதிக்குப் பிறகு தன்னம்பிக்கை அதிகரித்து என்ன வேண்டும் என்பது தெளிவாகும். 2026 உங்களை வெளியில் அல்ல உள்ளே இருந்து வளர்க்கும் ஆண்டு. தொழில் மற்றும் வேலை. 2026ஆம் ஆண்டு தொழில் விஷயத்தில் மேசம் ராசிக்காரர்களுக்கு சோதனை பிளஸ் முன்னேற்றம் இரண்டும் கலந்து வரும் ஆண்டு. ஆண்டின் ஆரம்பத்தில் வேலை சுமை அதிகமாக இருக்கும். உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற உணர்வு ஏற்படலாம். மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடு, வேலையிட அரசியல் போன்றவை மனதை பாதிக்கலாம். இதனால் சிலர் வேலை மாற்றம் பற்றி தீவிரமாக யோசிப்பார்கள். ஆனால் ஆண்டின் நடுப்பகுதிக்குப் பிறகு நிலைமை மாறும். உங்கள் திறமை வெளிப்படும் சூழ்நிலைகள் உருவாகும். புதிய பொறுப்புகள், முக்கியமான ப்ராஜெக்டுகள் கிடைக்கும். ஜூலை முதல் அக்டோபர் வரை வேலைவாய்ப்பில் நல்ல முன்னேற்றம் காணலாம். வெளிநாடு, வெளியூர் அல்லது ஆன்லைன் சார்ந்த வேலைவாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு ஆரம்பத்தில் வளர்ச்சி மெதுவாக இருந்தாலும் ஆண்டு இறுதியில் நிலையான வருமானம் உருவாகும். 2026இல் தொழிலில் வெற்றி கிடைக்கும், ஆனால் அது பொறுமையின் மூலம். பணம் மற்றும் நிதிநிலை. 2026ஆம் ஆண்டு மேசம் ராசிக்காரர்களுக்கு பணவரவு இருக்கும், ஆனால் சேமிப்பு சவாலாக இருக்கும். சம்பளம், தொழில் வருமானம் போன்றவை நிலையாக வந்தாலும் அதே நேரத்தில் செலவுகளும் அதிகரிக்கும். குடும்ப செலவுகள், வீடு, மருத்துவம், பயணம், சுப நிகழ்ச்சிகள் போன்றவற்றிற்கு பணம் செலவாகும். சிலர் வாகனம் அல்லது வீடு தொடர்பான செலவுகளை சந்திக்கலாம். இந்த ஆண்டு பண விஷயத்தில் முக்கிய பாடம் டிசிப்ளின். நண்பர்களுக்காக கடன் கொடுப்பது, உணர்ச்சி வசப்பட்டு செலவு செய்வது, ஆபத்தான முதலீடுகள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். ஆண்டின் நடுப்பகுதியில் சைடு இன்கம் அல்லது கூடுதல் வருமான வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். சரியான திட்டமிடல் இருந்தால் ஆண்டு இறுதியில் சிறிய சேமிப்பை உருவாக்க முடியும். 2026இல் பணம் சம்பாதிப்பதை விட பணத்தை பாதுகாப்பதே பெரிய வெற்றி. உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம். 2026ஆம் ஆண்டு மேசம் ராசிக்காரர்கள் உடல் நலத்தில் அலட்சியம் காட்டக்கூடாத ஆண்டு. மன அழுத்தம் நேரடியாக உடல் நலத்தில் தாக்கம் ஏற்படுத்தும். தலைவலி, தூக்கமின்மை, இரத்த அழுத்தம், வயிற்று தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது. குறிப்பாக வேலை அழுத்தம் அதிகமான காலங்களில் உடல் சோர்வு அதிகரிக்கும். உணவு பழக்கம், தூக்கம், உடற்பயிற்சி ஆகியவற்றில் கட்டுப்பாடு அவசியம். காரம், எண்ணெய், ஜங்க் உணவு குறைத்தால் நல்ல பலன் கிடைக்கும். நடைப்பயிற்சி, யோகா, தியானம் போன்றவை உடல் மட்டுமல்ல மனதுக்கும் மிகுந்த நன்மை தரும். பழைய நோய்கள் இருந்தால் அதை அலட்சியம் செய்யாமல் முறையாக கவனிக்க வேண்டும். 2026இல் நான் இளம்தான் என்ற எண்ணத்தை விட ஆரோக்கியமே மூலதனம் என்ற உணர்வு அவசியம். திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையில் 2026ஆம் ஆண்டு மேசம் ராசிக்காரர்களுக்கு கலந்த அனுபவங்களை தரும். ஆண்டின் ஆரம்பத்தில் துணையுடன் கருத்து வேறுபாடுகள், ஈகோ கிளாஷ், பேசாமல் இருப்பது போன்ற பிரச்சனைகள் வரலாம். வேலை அழுத்தம் மற்றும் மன அழுத்தம் குடும்ப வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். இதனால் சில நேரங்களில் மனக்கசப்பு ஏற்படலாம். ஆனால் ஆண்டின் நடுப்பகுதியில் நிலைமை மெதுவாக சீராகும். பொறுப்புகள் அதிகரித்தாலும் புரிதல் வளர ஆரம்பிக்கும். குழந்தை தொடர்பான மகிழ்ச்சி சிலருக்கு கிடைக்கும். ஆண்டு இறுதியில் உறவில் நெருக்கம் அதிகரித்து குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புள்ளது. திருமணம் ஆகாதவர்களுக்கு 2026 முழுமையான திருமண ஆண்டு அல்ல. ஆனால் நல்ல வரன், நல்ல பேச்சு, நிச்சயதார்த்தம் போன்ற விஷயங்கள் நடக்க வாய்ப்புள்ளது. இந்த ஆண்டு உறவுகளில் பொறுமைதான் பெரிய பலம். பரிகாரம் மற்றும் வழிபாடு. 2026ஆம் ஆண்டு மேசம் ராசிக்காரர்கள் ஆன்மீகத்தை புறக்கணிக்காமல் இருந்தால் மன அமைதி பெரிதும் கிடைக்கும். ராசி அதிபதி செவ்வாய் என்பதால் செவ்வாய்க்கிழமை ஹனுமான் வழிபாடு அல்லது முருகன் வழிபாடு செய்வது தைரியமும் மன உறுதியும் தரும். சனி பாதிப்பை குறைக்க சனிக்கிழமை விளக்கு ஏற்றி வழிபட நல்ல பலன் தரும். தினமும் அல்லது வாரத்தில் சில நாட்கள்
ஓம் நம சிவாய மந்திரத்தை 11 அல்லது 21 முறை ஜபிப்பது மன அழுத்தத்தை குறைக்கும். ஏழைகளுக்கு உணவு வழங்குதல், சிவப்பு துணி அல்லது பருப்பு வகைகள் தானம் செய்தல் நல்ல பலன் தரும். பரிகாரம் என்பது பிரச்சனையை மாயமாக தீர்ப்பதில்லை, ஆனால் மனதை வலுப்படுத்தி சரியான முடிவுகளை எடுக்க உதவும். 2026இல் ஆன்மீகம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். ஜனவரி முதல் டிசம்பர் மாதம் வாரியான ராசி பலன்கள். ஜனவரி. ஆண்டு தொடக்கம் வேலை எழுத்தத்துடன் ஆரம்பிக்கும். மனதில் குழப்பம் அதிகமாக இருக்கும். அவசர முடிவுகளை தவிர்த்து திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. பிப்ரவரி. உறவுகளில் சிறு சண்டைகள் வரலாம். பண செலவுகள் அதிகரிக்கும். பொறுமையுடன் பேசினால் பிரச்சனைகள் பெரியதாக மாறாது. மார்ச். வேலை விஷயத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உடல் நலத்தில் கவனம் தேவை. தூக்கம் குறைய வாய்ப்புள்ளது. ஏப்ரல். தொழில் வளர்ச்சி மெதுவாக இருக்கும். குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். மே. மனநிலை சற்று மேம்படும். புதிய யோசனைகள் உருவாகும். பணவரவு சீராக இருந்தாலும் சேமிப்பு குறையும். ஜூன். தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மாதம். வேலைவாய்ப்பில் நல்ல மாற்றங்கள் தொடங்கும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் அதிகரிக்கும். ஜூலை. ஆண்டின் சிறந்த மாதங்களில் ஒன்று. தொழிலில் முன்னேற்றம், பாராட்டு, பதவி உயர்வு வாய்ப்பு உள்ளது. உறவுகளில் நல்ல புரிதல். ஆகஸ்ட். பணம் வரவு இருக்கும், ஆனால் செலவுகளும் அதிகம். உடல் நலத்தில் சிறு பிரச்சனைகள் வரலாம். அலட்சியம் வேண்டாம். செப்டம்பர். திருமண வாழ்க்கை சீராகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி. எதிர்கால திட்டங்களை வகுக்க நல்ல நேரம். அக்டோபர். வேலை விஷயத்தில் நிலைத்தன்மை கிடைக்கும். மனதில் தெளிவு உருவாகும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். நவம்பர். பழைய முயற்சிகளின் பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். நிதிநிலை மெதுவாக மேம்படும். உறவுகளில் நம்பிக்கை அதிகரிக்கும். டிசம்பர். ஆண்டு முடிவு திருப்தியுடன் இருக்கும். வாழ்க்கை பற்றிய பார்வை மாறும். அடுத்த ஆண்டிற்கான தெளிவான திட்டம் உருவாகும். 2026 மொத்த சுருக்கம். 2026ஆம் ஆண்டு மேஷ ராசிக்காரர்களுக்கு எளிதான ஆண்டு அல்ல, ஆனால் வாழ்க்கையை ஆழமாக புரிந்து கொள்ளச் செய்யும் ஆண்டு. தொழில், பணம், உறவுகள் அனைத்திலும் பொறுமை முக்கியம். வேகம் குறைத்து சிந்தித்து செயல்பட்டால் இந்த ஆண்டு உங்களை மனதளவில் வலுவான நபராக மாற்றும். வெற்றி தாமதமாக வந்தாலும் அது நிலையானதாக இருக்கும். 2026ஆம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு கிரக இயக்கங்கள் மெதுவாக ஆனால் உறுதியான முன்னேற்றத்தை தரும் வகையில் அமைந்துள்ளன. ஆண்டின் ஆரம்பத்தில் குரு மிதுன ராசியில் இருப்பதால் பணம், வருமானம், சேமிப்பு போன்ற விஷயங்களில் கவனம் அதிகரிக்கும். உங்களின் திறமையை பணமாக மாற்றும் வாய்ப்புகள் உருவாகும். ஆண்டின் நடுப்பகுதியில் குரு கடகத்திற்கு நகரும்போது தொடர்புகள், பயணம், கற்றல், உடன்பிறப்புகள் தொடர்பான விஷயங்கள் முக்கியமாகும். சனி மீன ராசியில் இருப்பதால் நண்பர்கள் வட்டம், சமூக தொடர்புகள், நீண்டகால இலக்குகள் தொடர்பாக சோதனைகள் வரும். யார் உண்மையான நண்பர், யார் தேவையில்லாதவர் என்பதை கற்றுக்கொள்வீர்கள். ராகு கும்பத்தில் இருப்பதால் தொழில் மற்றும் பதவி விஷயங்களில் எதிர்பாராத மாற்றங்கள், புதிய பொறுப்புகள், திடீர் வாய்ப்புகள் கிடைக்கலாம். கேது சிம்மத்தில் இருப்பதால் குடும்பம், வீடு, மன அமைதி தொடர்பான விஷயங்களில் சில நேரங்களில் விலகல் உணர்வு ஏற்படும். மொத்தத்தில் 2026 ரிஷபராசிக்காரர்களுக்கு அடித்தளம் வலுப்படும் ஆண்டு. மனநிலை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி. 2026ஆம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு மனதளவில் வளர்ச்சி தரும் ஆண்டு. பொதுவாக அமைதியாக நிலைத்த முடிவுகளை எடுக்கும் நீங்கள் இந்த ஆண்டில் உங்களைச் சுற்றியுள்ள சூழ்நிலைகளை அதிகமாக கவனிக்கத் தொடங்குவீர்கள். சில நேரங்களில் நான் அதிகம் பொறுத்துக்கொண்டு வருகிறேனா என்ற கேள்வி மனதில் எழும். இது மனக்குழப்பமாக தோன்றினாலும் உண்மையில் இது உங்களின் விழிப்புணர்வு அதிகரிப்பதற்கான அறிகுறி. இந்த ஆண்டு தனிப்பட்ட வளர்ச்சியில் எனக்கு என்ன வேண்டும் என்பதில் தெளிவு உருவாகும். தேவையில்லாத சமாதானங்கள், உங்களை மதிக்காத உறவுகள் ஆகியவற்றிலிருந்து மெல்ல விலகுவீர்கள். ஆன்மீகம், தியானம், தனியாக சிந்திக்கும் நேரம் ஆகியவை உங்களுக்கு மன அமைதியை தரும். ஆண்டின் இறுதியில் உங்களின் சுயமரியாதை அதிகரித்து முடிவுகளை உறுதியாக எடுக்கும் மனநிலை உருவாகும். 2026 ரிஷபராசிக்காரர்களை உள்புறமாக வலுவாக்கும் ஆண்டு. தொழில் மற்றும் வேலை. 2026ஆம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் விஷயத்தில் முக்கியமான மாற்றங்களை தரும் ஆண்டு. ஆண்டின் ஆரம்பத்தில் வேலைச்சுமை அதிகமாக இருக்கும்.
மேலதிகாரிகளின் எதிர்பார்ப்புகள் அதிகரித்து உங்களிடம் அதிக பொறுப்புகள் ஒப்படைக்கப்படலாம். சில நேரங்களில் இது அழுத்தமாக தோன்றினாலும் இதுவே உங்கள் திறமையை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பாகும். ஆண்டின் நடுப்பகுதியில் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணலாம். பதவி உயர்வு, சம்பள உயர்வு அல்லது புதிய பொறுப்பு கிடைக்கும் வாய்ப்புள்ளது. வேலை மாற்றம் யோசிப்பவர்கள் அவசரப்படாமல் சரியான நேரத்தை தேர்வு செய்வது நல்லது. தொழில் செய்பவர்களுக்கு 2026 மெதுவான ஆனால் நிலையான வளர்ச்சியை தரும். பழைய வாடிக்கையாளர்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும். புதிய முதலீடுகள் செய்யும் முன் முழுமையான திட்டமிடல் அவசியம். இந்த ஆண்டு தொழிலில் நம்பகத்தன்மை உங்கள் பெரிய பலம். பணம் மற்றும் நிதிநிலை. 2026ஆம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு பணம் விஷயத்தில் ஒப்பிடத்தக்க அளவில் நல்ல ஆண்டு. வருமானம் சீராக இருக்கும். சம்பளம், தொழில் வருமானம், கூடுதல் வருமான வாய்ப்புகள் போன்றவை உருவாகும். ஆண்டின் ஆரம்பத்தில் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் ஆண்டின் நடுப்பகுதியிலிருந்து நிதிநிலை சீராகும். வீடு, நிலம், வாகனம் போன்ற சொத்துக்களில் முதலீடு செய்யும் எண்ணம் சிலருக்கு வரும். ஆனால் சட்டம், ஆவணங்கள் தொடர்பாக மிகுந்த கவனம் தேவை. நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்காக கடன் கொடுப்பதில் எச்சரிக்கை அவசியம். 2026இல் ரிஷபராசிக்காரர்களுக்கு சேமிப்பு உருவாகும் வாய்ப்பு உள்ளது. ஆனால் அது உங்களின் செலவு கட்டுப்பாட்டை பொறுத்தது. ஆபத்தான முதலீடுகள், சூதாட்டம் போன்றவற்றை தவிர்த்தால் இந்த ஆண்டு பணம் விஷயத்தில் திருப்தி தரும். உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம். 2026ஆம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டிய ஆண்டு. பொதுவாக சக்தி வாய்ந்த உடலமைப்பை கொண்ட நீங்கள் இந்த ஆண்டில் வேலை அழுத்தம் மற்றும் மன அழுத்தத்தின் காரணமாக சோர்வை உணரலாம். தொண்டை, கழுத்து, தைராய்டு, சர்க்கரை, உடல் எடை அதிகரிப்பு போன்ற பிரச்சனைகள் சிலருக்கு ஏற்படலாம். உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு மிகவும் அவசியம். இனிப்பு, எண்ணெய், ஜங்க் உணவு குறைத்தால் உடல் நலம் மேம்படும். நடைப்பயிற்சி, யோகா, நீச்சல் போன்றவை உங்களுக்கு மிகவும் பொருத்தமானவை. தூக்கத்தை அலட்சியம் செய்யக்கூடாது. சிறிய உடல் பிரச்சனைகளை கூட ஆரம்பத்திலே கவனித்தால் பெரிய சிக்கல்கள் தவிர்க்கப்படும். 2026இல் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் = ஒழுக்கம் என்ற விதி மிகவும் முக்கியம். திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை. 2026ஆம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கையில் மெதுவான முன்னேற்றத்தை தரும் ஆண்டு. திருமணமானவர்களுக்கு ஆண்டின் ஆரம்பத்தில் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். துணையின் மனநிலையை புரிந்து கொள்ளாமல் நடந்தால் சிறு மனக்கசப்புகள் ஏற்படலாம். குறிப்பாக பணம் மற்றும் குடும்ப விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புள்ளது. ஆனால் ஆண்டின் நடுப்பகுதியில் உறவு சீராகும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் மனநிலை உருவாகும். குழந்தை தொடர்பான மகிழ்ச்சி சிலருக்கு கிடைக்கும். ஆண்டின் இறுதியில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புள்ளது. திருமணம் ஆகாதவர்களுக்கு 2026 நல்ல வரன் கிடைக்கும் ஆண்டு. நிதானமாக முடிவெடுத்தால் நல்ல திருமண வாய்ப்பு அமையும். இந்த ஆண்டு திருமண வாழ்க்கையில் நிலைத்தன்மை முக்கியமான கரு. பரிகாரம் மற்றும் வழிபாடு. 2026ஆம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்கள் ஆன்மீகத்தை வாழ்க்கையில் இணைத்துக் கொண்டால் மன அமைதி அதிகரிக்கும். ராசி அதிபதி சுக்கிரன் என்பதால் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு அல்லது பார்வதி தேவி வழிபாடு செய்வது நல்ல பலன் தரும். வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு நிற மலர்களால் பூஜை செய்வது மன அமைதியை தரும். சனி பாதிப்பை குறைக்க சனிக்கிழமை எள்விளக்கு ஏற்றலாம். தினமும் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நம என்ற மந்திரத்தை 11 அல்லது 21 முறை ஜபிப்பது நிதிநிலையை சீராக்கும். ஏழைகளுக்கு உணவு, பெண்களுக்கு உதவி, பசுக்களுக்கு தீவனம் அளித்தல் போன்ற தானங்கள் நல்ல பலனை தரும். பரிகாரம் என்பது விதியை மாற்ற அல்ல, மனதை வலுப்படுத்த உதவும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜனவரி முதல் டிசம்பர் மாதம் வாரியான ராசி பலன்கள். ஜனவரி. வேலை மற்றும் பணம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். செலவுகள் அதிகமாக இருந்தாலும் பொறுமையுடன் செயல்பட்டால் மாத இறுதியில் நிம்மதி கிடைக்கும். பிப்ரவரி. உறவுகளில் மென்மை தேவை. குடும்ப விஷயங்களில் உங்கள் முடிவுகள் முக்கியமாகும். உடல் நலத்தில் சிறு சோர்வு உணரலாம். மார்ச். தொழிலில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். மேலதிகாரிகளின் கவனம் உங்கள் மேல் இருக்கும். பேசும் வார்த்தைகளில் கவனம் அவசியம். ஏப்ரல். பணம் விஷயத்தில் சிறு முன்னேற்றம். பழைய கடன்கள் அல்லது பாக்கிகள் குறையும். மனநிலை சீராகும். மே. குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும். வீடு அல்லது வாகனம் தொடர்பான யோசனைகள் வரும். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். ஜூன். தன்னம்பிக்கை உயரும். புதிய தொடர்புகள் உருவாகும். தொழிலில் மெதுவான ஆனால் உறுதியான முன்னேற்றம் காணலாம். ஜூலை. ஆண்டின் நல்ல மாதங்களில் ஒன்று. பணவரவு மேம்படும்.
திருமண வாழ்க்கையில் நல்ல புரிதல் உருவாகும். ஆகஸ்ட், வேலை அழுத்தம் அதிகரிக்கும். உடல் நலத்தில் கவனம் தேவை. ஓய்வுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும். செப்டம்பர், நிதிநிலை சீராகும். சேமிப்பு செய்ய நல்ல நேரம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கலாம். அக்டோபர், தொழிலில் நிலைத்தன்மை கிடைக்கும். எதிர்கால திட்டங்களை வகுக்க சிறந்த மாதம். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். நவம்பர், பழைய முயற்சிகளின் பலன் கிடைக்கும். நண்பர்கள் வட்டம் குறையும். ஆனால் உண்மையான உறவுகள் வலுப்படும். டிசம்பர், ஆண்டு முடிவு திருப்தியுடன் இருக்கும். வாழ்க்கை மீது நம்பிக்கை அதிகரிக்கும். 2027க்கான தெளிவான திட்டம் உருவாகும். மிதுன ராசிக்கான 2026ஆம் ஆண்டு ராசி பலன்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் மிகவும் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆண்டின் பெரும்பகுதியில் குரு மிதுன ராசியில் பயணம் செய்வதால் இது உங்களுக்கான ஒரு வளர்ச்சி ஆண்டாக மாறுகிறது. தன்னம்பிக்கை, விரிவான சிந்தனை, புதிய முயற்சிகள் அதிகரிக்கும். உங்கள் பேச்சுத்திறன், அறிவு, யோசனைகள் மற்றவர்களால் கவனிக்கப்படும். சனி மீன ராசியில் இருப்பதால் தொழில் மற்றும் பொறுப்பு தொடர்பான அழுத்தங்கள் ஏற்படலாம். இது சோதனை போல தோன்றினாலும் நீண்டகால நிலைத்தன்மையை உருவாக்கும். ராகு கும்பத்தில் இருப்பதால் வெளிநாடு தொடர்புகள், உயர்கல்வி, ஆன்லைன் வாய்ப்புகள் அதிகரிக்கும். கேது சிம்மத்தில் இருப்பதால் சகோதரர்கள், தொடர்புகள், பேசும் வார்த்தைகள் ஆகியவற்றில் சில நேரங்களில் விலகல் அல்லது தவறான புரிதல் ஏற்படலாம். மொத்தத்தில் 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு வளர்ச்சி வாய்ப்புகள் நிறைந்த ஆண்டு. ஆனால் ஒழுங்கு அவசியம். 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு மனதளவில் மிக சுறுசுறுப்பான ஆண்டு. ஒரே நேரத்தில் பல விஷயங்களை யோசிக்கும் உங்கள் இயல்பு இந்த ஆண்டில் மேலும் அதிகரிக்கும். சில நேரங்களில் இது உங்களை உற்சாகமாக வைத்தாலும் சில நேரங்களில் குழப்பத்தையும் உருவாக்கலாம். எதை தேர்வு செய்வது என்ற கேள்வி அடிக்கடி மனதிலோடும். ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிக முக்கியமான பாடத்தை கற்றுத்தரும். கவனம், ஃபோக்கஸ். தேவையில்லாத விஷயங்களை விட்டு முக்கியமான இலக்குகளில் மனதை நிலைநிறுத்தினால் தனிப்பட்ட வளர்ச்சி வேகமாகும். புதிய திறன்களை கற்றுக்கொள்வது, பேசும் திறனை மேம்படுத்துவது, எழுதுதல், கற்பித்தல் போன்றவை உங்களுக்கு மன திருப்தி தரும். ஆண்டு இறுதியில் உங்கள் சுயமதிப்பு உயர்ந்து நான் என்ன செய்ய முடியும் என்ற நம்பிக்கை உறுதியாகும். 2026 உங்கள் அறிவை வாழ்க்கை முன்னேற்றமாக மாற்றும் ஆண்டு. 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் விஷயத்தில் முக்கிய திருப்பங்களை தரும். ஆண்டு ஆரம்பத்தில் வேலை சுளமை அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகளின் எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும். சிலர் வேலை மாற்றம் அல்லது பதவி உயர்வு குறித்து குழப்பமடையலாம். ஆனால் அவசர முடிவுகள் வேண்டாம். குரு உங்கள் ராசியில் இருப்பதால் ஆண்டு நடுப்பகுதியில் தொழிலில் பெரிய முன்னேற்றம் காணலாம். புதிய வாய்ப்புகள், நல்ல ப்ராஜெக்டுகள், முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும். ஐடி, மீடியா, மார்க்கெட்டிங், கல்வி, எழுத்து, விற்பனை போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு இது சிறந்த ஆண்டு. தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் விரிவாக்க வாய்ப்பு கிடைக்கும். சனி காரணமாக உழைப்பு அதிகமாக இருந்தாலும் அதற்கான பலன் ஆண்டு இறுதியில் தெளிவாக தெரியும். 2026 தொழிலில் உங்களை நிரூபிக்கும் ஆண்டு. 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். குறிப்பாக அறிவு சார்ந்த வேலைகள் மூலம் சம்பளம், கமிஷன், ப்ராஜெக்ட் அடிப்படையிலான வருமானம் கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் செலவுகளும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. பயணம், கல்வி, தொழில்நுட்ப சாதனங்கள், குடும்ப செலவு போன்றவற்றிற்கு பணம் செலவாகும். இந்த ஆண்டு பண விஷயத்தில் முக்கிய சவால் திட்டமிடலில்லாத செலவு. சேமிப்பு செய்ய விரும்பினால் மாதாந்திர திட்டம் அவசியம். ஆபத்தான முதலீடுகள் அல்லது நண்பர்களுக்காக கடன் கொடுப்பதில் எச்சரிக்கை தேவை. ஆண்டு இறுதியில் நிதிநிலை சீராகி சிறிய சேமிப்பு உருவாகும். 2026 பணம் சம்பாதிக்க நல்ல ஆண்டு. ஆனால் அதை கையாள்வது உங்கள் பொறுப்பு. 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் அலட்சியம் காட்டக்கூடாது. மன அழுத்தம் நேரடியாக உடல் நலத்தை பாதிக்க வாய்ப்புள்ளது. நரம்பு தொடர்பான பிரச்சனைகள், தூக்கமின்மை, தலைவலி, தோள்பட்டை மற்றும் கைகளில் வலி போன்றவை சிலருக்கு ஏற்படலாம். தொடர்ந்து யோசிப்பதும் ஓய்வு இல்லாமையும் முக்கிய காரணமாக இருக்கும். உணவு பழக்கத்தில் ஒழுங்கு அவசியம். நேரத்துக்கு உணவு,
போதுமான தண்ணீர் மற்றும் சரியான தூக்கம் மிக முக்கியம். நடைப்பயிற்சி, பிராணாயாமம் மற்றும் தியானம் போன்றவை உங்களுக்கு சிறந்த பலனை தரும். அதிக நேரம் மொபைல், கணினி பயன்படுத்துவதை குறைத்தால் நரம்பு சோர்வு குறையும். 2026இல் மிதுன ராசிக்காரர்களுக்கு மன அமைதியே உடல் நலத்தின் அடிப்படை. 2026 மிதுன ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கையில் கலந்த அனுபவங்களை தரும். திருமணமானவர்களுக்கு ஆரம்பத்தில் கருத்து வேறுபாடுகள் வரலாம், குறிப்பாக பேசும் வார்த்தைகள் காரணமாக. சிறிய விஷயங்களையும் பெரிதாக்கும் பழக்கத்தை தவிர்க்க வேண்டும். வேலை அழுத்தம் குடும்பத்தில் பிரதிபலிக்கலாம். ஆனால் ஆண்டு நடுப்பகுதியில் உறவு சீராகும். திறந்த மனதுடன் பேசினால் புரிதல் அதிகரிக்கும். குழந்தை தொடர்பான மகிழ்ச்சி சிலருக்கு கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு 2026 நல்ல வாய்ப்புகள் தரும் ஆண்டு. கல்வி, வேலை, நண்பர்கள் மூலம் நல்ல வரன் அல்லது உறவு உருவாகலாம். நிதானமாக முடிவெடுத்தால் நல்ல திருமண வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைக்கும் ஆண்டு இது. முக்கியம், பேச்சில் பொறுமை. 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக வழிகளை பின்பற்றினால் மன அமைதி பெரிதும் கிடைக்கும். ராசி அதிபதி புதன் என்பதால் புதன்கிழமை விஷ்ணு அல்லது நாராயணர் வழிபாடு செய்வது நல்ல பலன் தரும். பச்சை நிற ஆடை, பச்சை பயிறு தானம் செய்வது புதன் தோஷத்தை குறைக்கும். தினமும் ஓம் நமோ நாராயணாய அல்லது ஓம் புத்தாய நம மந்திரத்தை 11 அல்லது 21 முறை ஜபிக்கலாம். சனி பாதிப்பு காரணமாக வேலை அழுத்தம் அதிகமாக இருந்தால் சனிக்கிழமை எள்ளு விளக்கு ஏற்றலாம். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வது, புத்தகங்கள் தானம் செய்வது உங்களுக்கு நல்ல கர்ம பலனை தரும். பரிகாரம் என்பது வாழ்க்கையை சீராக்க உதவும் மன ஒழுங்கு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜனவரி முதல் டிசம்பர் மாதம் வாரியான ராசி பலன்கள். ஜனவரி, ஆண்டு தொடக்கம் சுறுசுறுப்பாக இருக்கும். வேலை மற்றும் பணம் தொடர்பான யோசனைகள் அதிகரிக்கும். அவசர முடிவுகளை தவிர்த்து திட்டமிட்டு செயல்பட வேண்டும். பிப்ரவரி, உறவுகளில் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை. செலவுகள் அதிகரிக்கலாம். மன அமைதிக்காக ஓய்வுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும். மார்ச், தொழிலில் புதிய வாய்ப்புகள் தென்படும். மேலதிகாரிகளின் கவனம் கிடைக்கும். உடல் நலத்தில் சிறு சோர்வு ஏற்படலாம். ஏப்ரல், பணம் தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கும். கல்வி அல்லது பயிற்சி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் காணலாம். மே, வேலை அழுத்தம் அதிகரிக்கும். குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகம். பொறுமையுடன் செயல்பட்டால் பிரச்சனைகள் தீரும். ஜூன், தன்னம்பிக்கை உயரும். புதிய தொடர்புகள் உருவாகும். தொழிலில் நல்ல மாற்றங்கள் தொடங்கும் மாதம். ஜூலை, ஆண்டின் சிறந்த மாதங்களில் ஒன்று. தொழிலில் முன்னேற்றம், வருமான உயர்வு, பாராட்டு கிடைக்கும். ஆகஸ்ட், பணவரவு இருந்தாலும் செலவுகள் அதிகம். உடல் நலத்தில் கவனம் தேவை. ஓய்வும் அவசியம். செப்டம்பர், திருமண வாழ்க்கை சீராகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி. எதிர்கால திட்டங்களுக்கு நல்ல மாதம். அக்டோபர், வேலை விஷயத்தில் நிலைத்தன்மை கிடைக்கும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். நவம்பர், பழைய முயற்சிகளின் பலன் கிடைக்கும். நிதிநிலை சீராகும். உறவுகளில் நம்பிக்கை அதிகரிக்கும். டிசம்பர், ஆண்டு இறுதி திருப்தியுடன் இருக்கும். வாழ்க்கை பற்றிய பார்வை தெளிவாகும். 2027க்கான திட்டம் உருவாகும். 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு வளர்ச்சி, வாய்ப்பு, சோதனை ஆகியவை கலந்த ஆண்டு. அறிவு, பேச்சு, முயற்சி ஆகியவை உங்கள் பெரிய பலம். கவனம் மற்றும் ஒழுங்கு இருந்தால் இந்த ஆண்டு வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை தரும். சிந்தித்து செயல்பட்டால் 2026 உங்கள் வெற்றியின் அடித்தளம். 2026 கடகம் ராசிக்காரர்களுக்கு. 2026ஆம் ஆண்டு கடகம் ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் வாழ்க்கையில் ஆழமான மாற்றங்களை உருவாக்கும். ஆண்டின் முதல் பாதியில் குரு மிதுன ராசியில் இருப்பதால் வெளிப்படையான முன்னேற்றம் குறைவாக இருந்தாலும் உள்ளார்ந்த சிந்தனை, கடந்த அனுபவங்களின் மறுபரிசீலனை அதிகரிக்கும். இது சில நேரங்களில் மனசோர்வையும் குழப்பத்தையும் தரலாம். ஆனால் இதுவே எதிர்கால வளர்ச்சிக்கான அடித்தளம் ஆகும். ஆண்டின் நடுப்பகுதியில் குரு கடகராசிக்கு பிரவேசிப்பதால் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக மாறும். தன்னம்பிக்கை, புதிய தொடக்கம், நல்ல வாய்ப்புகள் அதிகரிக்கும். சனி மீன ராசியில் இருப்பதால் கல்வி, ஆன்மீகம், வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் பொறுப்புகள் அதிகரிக்கும். ராகு கும்பத்தில் இருப்பதால் மனபயம், எதிர்பாராத செலவுகள் வரலாம். மொத்தத்தில் 2026 கடகம் ராசிக்காரர்களுக்கு மனமும் வாழ்க்கையும் முதிரும் ஆண்டு.
மனநிலை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி. 2026ஆம் ஆண்டு கடகம் ராசிக்காரர்களுக்கு மனநிலை மிக முக்கியமான பங்கு வகிக்கும். இயல்பாகவே உணர்ச்சி வசப்படும் நீங்கள் இந்த ஆண்டில் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வீர்கள். ஆண்டு தொடக்கத்தில் தனிமை உணர்வு, பழைய நினைவுகள், கடந்த தவறுகள் மனதை அழுத்தலாம். சில நேரங்களில் என்ன செய்ய வேண்டும் என்ற குழப்பம் உருவாகலாம். ஆனால் இதுவே உங்களின் தனிப்பட்ட வளர்ச்சிக்கான காலம். குரு கடகராசியில் நுழைந்த பிறகு மனதில் தெளிவு, தைரியம், நம்பிக்கை அதிகரிக்கும். பிறர் கருத்துகளுக்கு அளவுக்கதிக முக்கியத்துவம் கொடுப்பதை குறைப்பீர்கள். உங்களை மதிக்கும் வாழ்க்கை முறையை தேர்வு செய்வீர்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு உள் வலிமை, சுயமரியாதை, மன உறுதி ஆகியவற்றை வளர்க்கும். தொழில் மற்றும் வேலை. 2026ஆம் ஆண்டு கடகம் ராசிக்காரர்களுக்கு தொழில் விஷயத்தில் மெதுவான ஆனால் நிலையான முன்னேற்றத்தை தரும். ஆண்டு ஆரம்பத்தில் வேலை அழுத்தம், மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடு அல்லது வேலை மீது விரக்தி ஏற்படலாம். உழைப்புக்கு ஏற்ற பாராட்டு கிடைக்கவில்லை என்ற உணர்வு இருக்கும். ஆண்டின் நடுப்பகுதிக்கு பிறகு சூழ்நிலை மாறும். புதிய பொறுப்புகள், பதவி உயர்வு அல்லது நல்ல வேலைவாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். அரசு, கல்வி, மருத்துவம், சேவை, நிர்வாகத் துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி. தொழில் செய்பவர்களுக்கு பழைய தொடர்புகள் மூலம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். இந்த ஆண்டு கடகம் ராசிக்காரர்களுக்கு தொழிலில் பொறுமையும் தொடர்ச்சியும் வெற்றிக்கான சாவி. பணம் மற்றும் நிதிநிலை. 2026ஆம் ஆண்டு பணம் விஷயத்தில் கடகம் ராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஆண்டு தொடக்கத்தில் செலவுகள் அதிகரிக்கும். மருத்துவ செலவு, குடும்ப பொறுப்புகள், கடன் போன்றவை நிதி அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். சேமிப்பில் தடைகள் ஏற்படும். ஆனால் ஆண்டு நடுப்பகுதிக்கு பிறகு வருமானம் சீராகும். சம்பளம் உயர்வு, தொழில் லாபம் அல்லது கூடுதல் வருமான வாய்ப்பு உருவாகும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். முதலீடு செய்யும் முன் ஆலோசனை அவசியம். நிலம், வீடு போன்ற விஷயங்களில் அவசரம் வேண்டாம். 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு கற்றுத்தரும் முக்கிய பாடம் பணம் மீது பயமல்ல, கட்டுப்பாடு. உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம். 2026ஆம் ஆண்டு கடகம் ராசிக்காரர்கள் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். மன அழுத்தம் நேரடியாக உடலை பாதிக்கக்கூடும். வயிறு, ஜீரண கோளாறு, தூக்கமின்மை, மார்பு தொடர்பான பிரச்சினைகள் வரலாம். உணர்ச்சிகளை அடக்கி வைத்தால் உடல் சோர்வு அதிகரிக்கும். உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு அவசியம். நேரத்திற்கு உணவு, சூடான மற்றும் எளிய உணவுகள் நல்லது. தண்ணீர் அதிகமாக குடிப்பது அவசியம். யோகா, தியானம், நடைப்பயிற்சி போன்றவை மனமும் உடலும் சமநிலையாக இருக்க உதவும். பழைய நோய்கள் இருந்தால் அலட்சியம் செய்யாமல் கவனிக்க வேண்டும். இந்த ஆண்டு உங்களுக்கு ஆரோக்கியம் ஈக்குவல் டு மன அமைதி என்பதை உணர வைக்கும். திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை. 2026ஆம் ஆண்டு கடகம் ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கையில் உணர்ச்சிகள் மேலோங்கும். திருமணமானவர்களுக்கு ஆண்டு ஆரம்பத்தில் புரிதல் குறைவு, சிறு வாக்குவாதங்கள் ஏற்படலாம். குடும்ப பொறுப்புகள் அதிகரித்து மன அழுத்தம் உருவாகலாம். பேசாமல் மனதில் வைத்துக் கொள்வது பிரச்சனையை பெரிதாக்கும். ஆண்டு நடுப்பகுதியில் உறவுகளில் நல்ல மாற்றம் வரும். திறந்த மனதுடன் பேசினால் நெருக்கம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் அல்லது குழந்தை தொடர்பான மகிழ்ச்சி சிலருக்கு கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்ல வரன் வாய்ப்பு உள்ளது. 2026ஆம் ஆண்டு திருமண வாழ்க்கையில் நம்பிக்கை, பாதுகாப்பு, புரிதல் முக்கியம். பரிகாரம் மற்றும் வழிபாடு. 2026ஆம் ஆண்டு கடகம் ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகம் மன அமைதிக்கான பெரிய ஆதரவாக இருக்கும். ராசி அதிபதி சந்திரன் என்பதால் திங்கட்கிழமை சிவபெருமான் அல்லது பார்வதி தேவி வழிபாடு மிகவும் நல்லது. பால் அபிஷேகம், வெள்ளை மலர்கள், அரிசி தானம் செய்யலாம். ஓம் சந்திராய நமக மந்திரத்தை தினமும் 11 அல்லது 21 முறை ஜபிப்பது மன அழுத்தத்தை குறைக்கும். அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் தியானம் செய்வது நல்லது. தாய்க்கு மரியாதை, பெண்களுக்கு உதவி, நீர் தானம் போன்றவை நல்ல கர்மபலனை தரும். பரிகாரம் என்பது பயத்தை அகற்றி உள் வலிமையை வளர்க்கும் வழி என்பதை நினைவில் வைக்கவும். ஜனவரி முதல் டிசம்பர் மாதம் வாரியான ராசிபலன்கள். ஜனவரி. மனநிலை சோர்வாக இருக்கலாம். வேலை மற்றும் பணம் விஷயங்களில் அழுத்தம் இருக்கும். அவசர முடிவுகளை தவிர்த்து பொறுமையுடன் செயல்பட வேண்டும். பிப்ரவரி. குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். உறவுகளில் உணர்ச்சி வசப்படாமல் பேசினால் பிரச்சனைகள் குறையும். உடல் நலத்தில் கவனம் தேவை. மார்ச். தொழில் முன்னேற்றம் மெதுவாக இருக்கும். செலவுகள் அதிகரிக்கலாம். ஆன்மீக சிந்தனை மன அமைதியை தரும். ஏப்ரல். மனத்தெளிவு அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகள் தீர்வுக்கான பாதையில் வரும். உறவுகளில் புரிதல் மேம்படும்.
மே வேலை அழுத்தம் அதிகரிக்கும், குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழல் உருவாகும். ஜூன் முக்கிய திருப்பம் ஏற்படும் மாதம், குரு ராசி மாற்றத்தால் தன்னம்பிக்கை உயரும், புதிய தொடக்கங்களுக்கு சிறந்த காலம். ஜூலை தொழில் மற்றும் பணம் விஷயங்களில் நல்ல முன்னேற்றம், குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். ஆகஸ்ட் உடல் நலத்தில் சிறிய பிரச்சனைகள் வரலாம், ஓய்வு மற்றும் ஒழுங்கான வாழ்க்கை அவசியம். செப்டம்பர் திருமண வாழ்க்கை சீராகும், குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், மன அமைதி கிடைக்கும். அக்டோபர் நிதிநிலை மேம்படும், சேமிப்பு செய்ய நல்ல நேரம், எதிர்கால திட்டங்கள் தெளிவாகும். நவம்பர் பழைய முயற்சிகளின் பலன் கிடைக்கும், உறவுகளில் நெருக்கம் அதிகரிக்கும். டிசம்பர் ஆண்டு முடிவு திருப்தியுடன் இருக்கும், வாழ்க்கை மீது நம்பிக்கை அதிகரிக்கும், புதிய ஆண்டுக்கான நல்ல அடித்தளம். 2026 தொழில் சுருக்கம். 2026ஆம் ஆண்டு கடகம் ராசிக்காரர்களுக்கு மனதளவில் முதிர்ச்சியும் வாழ்க்கையில் நிலைத்த முன்னேற்றமும் தரும் ஆண்டு. ஆரம்பத்தில் சோதனைகள் இருந்தாலும் ஆண்டு நடுப்பகுதிக்கு பிறகு 2026ஆம் ஆண்டு சிம்மம் ராசிக்காரர்களுக்கு கிரக அமைப்புகள் முக்கியமான வாழ்க்கை திருப்பங்களை ஏற்படுத்தும். ராசி அதிபதி சூரியன் பலமான நிலையில் இருப்பதால் தன்னம்பிக்கை, தலைமைத்தன்மை, முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும். ஆனால் அதே நேரத்தில் ராகு கேது அச்சு காரணமாக உறவுகள் மற்றும் மனநிலையில் குழப்பங்கள் தோன்றலாம். குரு ஆண்டு முதல் பாதியில் மிதுனத்தில் இருப்பதால் நண்பர்கள், வட்டாரம், சமூக தொடர்புகள் மூலம் வாய்ப்புகள் கிடைக்கும். ஆண்டு நடுப்பகுதிக்கு பிறகு குரு கடகத்திற்கு மாறிய பிறகு சில விஷயங்கள் வெளிப்படையாக அல்லாமல் உள்ளுக்குள்ளே நடைபெறும். சனி மீனத்தில் இருப்பதால் செலவுகள், பொறுப்புகள், மன அழுத்தம் அதிகரிக்கும். மொத்தத்தில் 2026 என்பது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அகந்தையை குறைத்து பொறுப்பை ஏற்க கற்றுக்கொள்ளும் ஆண்டு. மனநிலை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி. 2026ஆம் ஆண்டு சிம்மம் ராசிக்காரர்களின் மனநிலையில் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். இயல்பாகவே தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்ட நீங்கள் இந்த ஆண்டு சில நேரங்களில் உங்கள் மீதே நீங்களே சந்தேகம் கொள்ளும் சூழலை சந்திக்கலாம். மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்ற உணர்வு மனதை பாதிக்கலாம். இதனால் கோபம், எரிச்சல், திடீர் முடிவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆனால் இந்த அனுபவங்களே உங்களை மனதளவில் முதிர்ச்சி அடையச் செய்யும். எல்லாவற்றையும் நான் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் மெல்ல குறையும். பிறரின் கருத்துக்களை கேட்கும் மனப்பக்குவம் வளரும். ஆன்மீகம், தியானம், தனிமையில் சிந்திப்பது உங்களுக்கு பெரும் மாற்றத்தை தரும். 2026ஆம் ஆண்டு சிம்மம் ராசிக்காரர்களுக்கு உள் வளர்ச்சி, சுய கட்டுப்பாடு, உண்மையான தலைமைத்தன்மை ஆகியவற்றை கற்றுத்தரும். தொழில் மற்றும் வேலை. 2026ஆம் ஆண்டு சிம்மம் ராசிக்காரர்களுக்கு தொழில் வாழ்க்கையில் சவால்களும் வாய்ப்புகளும் கலந்த ஆண்டாக இருக்கும். ஆண்டு தொடக்கத்தில் வேலை பொறுப்புகள் அதிகரிக்கும். மேலதிகாரிகளிடம் உங்கள் திறமையை நிரூபிக்க வேண்டிய சூழல் வரும். சில நேரங்களில் உழைப்புக்கு சரியான பாராட்டு கிடைக்கவில்லை என்ற மனக்கசப்பு ஏற்படலாம். ஆனால் ஆண்டு நடுப்பகுதிக்கு பிறகு உங்கள் நிலை மெதுவாக மேம்படும். பதவி உயர்வு, புதிய பொறுப்பு அல்லது முக்கியமான திட்டத்தை வழிநடத்தும் வாய்ப்பு கிடைக்கும். அரசு, நிர்வாகம், அரசியல், மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம். தொழில் செய்பவர்களுக்கு பழைய தொடர்புகள் மூலம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். 2026இல் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு தொழிலில் பொறுமை + பணிவு = வெற்றி. பணம் மற்றும் நிதிநிலை. 2026ஆம் ஆண்டு சிம்மம் ராசிக்காரர்களின் நிதிநிலை கலந்த அனுபவங்களை தரும். வருமானம் சீராக இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கும். குடும்ப தேவைகள், சமூக மரியாதை, வாழ்க்கை தரம் உயர்த்தும் முயற்சிகள் காரணமாக பணம் கையில் நிற்காமல் போகலாம். சில நேரங்களில் எதிர்பாராத செலவுகள் மன அழுத்தத்தை தரலாம். ஆண்டு நடுப்பகுதிக்கு பிறகு நிதிநிலையில் சிறு முன்னேற்றம் ஏற்படும். கூடுதல் வருமானம், போனஸ் அல்லது தொழிலில் லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. முதலீடு செய்யும் முன் நன்றாக ஆலோசனை பெற வேண்டும். பங்கு சந்தை அல்லது அதிக ரிஸ்குள்ள முதலீடுகளில் கவனம் அவசியம். 2026 என்பது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு பணம் சம்பாதிப்பதை விட பணத்தை நிர்வகிக்க கற்றுக்கொள்ளும் ஆண்டு. உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம். 2026ஆம் ஆண்டு சிம்மம் ராசிக்காரர்கள் உடல் நலத்தில் அலட்சியம் செய்யக்கூடாது. அதிக வேலை அழுத்தம், மன அழுத்தம் காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம். இதயம், இரத்த அழுத்தம், முதுகுவலி, கண் சோர்வு போன்ற பிரச்சனைகள் சிலருக்கு வரலாம். தூக்கமின்மை மற்றும் ஒழுங்கற்ற உணவு பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, யோகா போன்றவை அவசியம். கோபம் மற்றும் மன அழுத்தத்தை உடலில் சேரவிடாமல் அதை வெளிப்படுத்தும் ஆரோக்கியமான வழிகளை தேட வேண்டும். சூடான, எண்ணெய் அதிகமான உணவுகளை குறைப்பது நல்லது. 2026இல் சிம்மம் ராசிக்காரர்கள் உணர வேண்டிய உண்மை, ஆரோக்கியம் இருந்தால் மட்டுமே அதிகாரமும் வெற்றியும் அர்த்தம் பெறும். திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை.
2026ஆம் ஆண்டு சிம்மம் ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கையில் சுயமரியாதை முக்கிய பங்கு வகிக்கும். திருமணமானவர்களுக்கு ஆண்டு தொடக்கத்தில் ஈகோ கிளாஷ், கருத்து வேறுபாடு, பேசாமல் இருப்பது போன்றவை பிரச்சினைகளை உருவாக்கும். நான் சரி என்ற எண்ணம் அதிகரித்தால் உறவில் இடைவெளி உருவாகும். ஆனால் ஆண்டு நடுப்பகுதியில் புரிதல் மேம்படும். திறந்த மனதுடன் பேசினால் உறவில் நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புள்ளது. திருமணம் ஆகாதவர்களுக்கு நண்பர்கள் அல்லது சமூக வட்டாரம் மூலம் நல்ல வரன் கிடைக்க வாய்ப்பு. 2026 என்பது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில் அன்பு, பணிவு, பரஸ்பர மரியாதை மிகவும் அவசியம். பரிகாரம் மற்றும் வழிபாடு. 2026ஆம் ஆண்டு சிம்மம் ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் வழிபாடு மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும். தினமும் காலை சூரிய நமஸ்காரம் செய்து சூரியனை நோக்கி தண்ணீர் அர்ப்பணிப்பது தன்னம்பிக்கையும் மன வலிமையும் தரும். ஓம் சூர்யாய நமஹ் மந்திரத்தை தினமும் 11 அல்லது 21 முறை ஜபிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை சிவப்பு அல்லது ஆரஞ்சு நிற ஆடை அணிந்து தானம் செய்வது நல்லது. தந்தைக்கு மரியாதை, ஆசிரியர்களை மதித்தல், அரசு பணியாளர்களுக்கு மரியாதை கொடுப்பது நல்ல கர்மபலனை தரும். கோபத்தை கட்டுப்படுத்துவது மிக முக்கியமான பரிகாரம். 2026இல் பரிகாரம் என்பது விதியை மாற்ற அல்ல, மனதை சீராக உதவும் என்பதை உணர்வீர்கள். ஜனவரி முதல் டிசம்பர் மாதம் வாரியான ராசிபலன்கள். ஜனவரி. வேலை அழுத்தம் அதிகமாக இருக்கும். மன அழுத்தம் வரலாம். அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். பிப்ரவரி. உறவுகளில் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். பொறுமையாக பேசினால் பிரச்சனைகள் தீரும். மார்ச். நிதி செலவுகள் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஏப்ரல். தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தன்னம்பிக்கை உயரும். மே. குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். மன அமைதி தேவை. ஜூன். நல்ல மாற்றங்கள் தொடங்கும். வாழ்க்கை திசை தெளிவாகும். ஜூலை. தொழிலில் முன்னேற்றம், சமூக மரியாதை உயரும். ஆகஸ்ட். உடல் நலத்தில் சிறு சோர்வு, ஓய்வு அவசியம். செப்டம்பர். திருமண வாழ்க்கை சீராகும். புரிதல் அதிகரிக்கும். அக்டோபர். பணவரவு மேம்படும். சேமிப்புக்கு நல்ல காலம். நவம்பர். பழைய முயற்சிகளின் பலன் கிடைக்கும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். டிசம்பர். ஆண்டு முடிவு திருப்தியாக இருக்கும். புதிய திட்டங்கள் உருவாகும். 2026 மொத்த சுருக்கம். 2026ஆம் ஆண்டு சிம்மம் ராசிக்காரர்களுக்கு வெளிப்படையான வெற்றியை விட உள்ளார்ந்த மாற்றத்தை தரும் ஆண்டு. அகந்தையை குறைத்து பொறுமையும் பணிவும் வளர்த்தால் தொழில், பணம், உறவு அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் காணலாம். 2026ஆம் ஆண்டு கன்னி ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் வாழ்க்கையில் ஒழுங்கு, பொறுப்பு மற்றும் நடைமுறை சிந்தனையை வலியுறுத்தும். ராசி அதிபதி புதன் ஆண்டு முழுவதும் சுறுசுறுப்பாக செயல்படுவதால் அறிவு, திட்டமிடல், பகுப்பாய்வு திறன் அதிகரிக்கும். குரு ஆண்டின் முதல் பாதையில் மிதுன ராசியில் இருப்பதால் தொழில், சமூக மரியாதை, பதவி தொடர்பான விஷயங்களில் வாய்ப்புகள் கிடைக்கும். ஆண்டு நடுப்பகுதியில் குரு கடகத்திற்கு மாறுவதால் நண்பர்கள், குழு முயற்சிகள், ஆதரவாளர்கள் மூலம் பலன் கிடைக்கும். சனி மீன ராசியில் இருப்பதால் உறவுகள், ஒப்பந்தங்கள், திருமண விஷயங்களில் பொறுப்பும் சோதனையும் ஏற்படும். ராகு கேது தாக்கம் காரணமாக மனதில் சில நேரங்களில் குழப்பம் தோன்றலாம். மொத்தத்தில் 2026 என்பது கன்னி ராசிக்காரர்களுக்கு நடைமுறை அறிவால் வாழ்க்கையை சீரமைக்கும் ஆண்டு. மனநிலை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி. 2026ஆம் ஆண்டு கன்னி ராசிக்காரர்களின் மனநிலையில் அதிக சிந்தனையும் தங்களை தாங்களே விமர்சனம் செய்யும் போக்கும் காணப்படும். சிறிய விஷயங்களையும் பெரிதாக எடுத்துக்கொள்வது மன அழுத்தத்தை உருவாக்கலாம். நான் இன்னும் சிறப்பாக செய்யலாம் என்ற எண்ணம் தொடர்ந்து மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் இந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் மனதை ஒழுங்குபடுத்த கற்றுக்கொள்வீர்கள். தேவையற்ற கவலைகளை விட்டு முக்கியமான விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்தும் பழக்கம் உருவாகும். தனிப்பட்ட வளர்ச்சிக்கான பயிற்சிகள், புத்தக வாசிப்பு, தியானம் போன்றவை உங்களுக்கு பெரும் மாற்றத்தை தரும். பிறர் மீது அதிக எதிர்பார்ப்பு வைப்பதை குறைப்பீர்கள். 2026ஆம் ஆண்டு கன்னி ராசிக்காரர்களுக்கு மன அமைதி = எல்லாவற்றிற்கும் அடிப்படை என்பதை உணர்த்த வைக்கும். தொழில் மற்றும் வேலை. 2026ஆம் ஆண்டு கன்னி ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கையில் பொறுப்புகள் அதிகரிக்கும் ஆண்டு. ஆண்டு தொடக்கத்தில் வேலை சுமை அதிகமாக இருக்கும். மன அழுத்தம் ஏற்படலாம். உங்கள் உழைப்பை மேலதிகாரிகள் கவனிப்பார்கள், ஆனால் பாராட்டு தாமதமாக கிடைக்கலாம். இதனால் சில நேரங்களில் விரக்தி ஏற்படும்.
ஆண்டு நடுப்பகுதிக்குப் பிறகு தொழிலில் நல்ல முன்னேற்றம் தெரியும். பதவி உயர்வு, முக்கியமான திட்டங்களை கையாளும் வாய்ப்பு கிடைக்கும். கணக்கியல், மருத்துவம், ஐடி, கல்வி, ஆராய்ச்சி மற்றும் நிர்வாகம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு சிறந்த வளர்ச்சி. தொழில் செய்பவர்களுக்கு திட்டமிட்ட செயல்பாடு மூலம் ஸ்திரமான லாபம் கிடைக்கும். 2026இல் கன்னி ராசிக்காரர்களுக்கு தொழிலில் ஒழுங்கு பிளஸ் பொறுமை நிலைத்த வெற்றி. பணம் மற்றும் நிதிநிலை. 2026ஆம் ஆண்டு கன்னி ராசிக்காரர்களின் நிதிநிலை மிதமானதாக இருக்கும். வருமானம் சீராக இருந்தாலும் செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். குடும்பத் தேவைகள், மருத்துவ செலவுகள், வீடு அல்லது கல்வி தொடர்பான செலவுகள் அதிகரிக்கலாம். பணத்தை சேமிக்க நினைத்தாலும் இடையிடையே எதிர்பாராத செலவுகள் தடையாக இருக்கலாம். ஆண்டு நடுப்பகுதியில் நிதிநிலை மெதுவாக மேம்படும். கூடுதல் வருமான வாய்ப்புகள் அல்லது பழைய முதலீடுகளிலிருந்து லாபம் கிடைக்கலாம். ஆனால் அதிக ரிஸ்குள்ள முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. பங்குச்சந்தை, கடன் கொடுப்பது போன்ற விஷயங்களில் கவனம் தேவை. 2026ஆம் ஆண்டு கன்னி ராசிக்காரர்களுக்கு பணம் என்பது பாதுகாப்பு, பெருமையல்ல என்பதை உணர்த்தும். உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம். 2026ஆம் ஆண்டு கன்னி ராசிக்காரர்கள் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அதிக சிந்தனை, மன அழுத்தம் நேரடியாக உடலை பாதிக்கும். வயிறு, குடல், நரம்பு தொடர்பான பிரச்சனைகள், தூக்கமின்மை சிலருக்கு வரலாம். வேலைப்பளு காரணமாக உடல் சோர்வு அதிகரிக்கும். உணவு பழக்கத்தில் ஒழுங்கு அவசியம். நேரத்திற்கு உணவு, எளிதில் ஜீரணிக்கும் உணவுகள், காய்கறிகள் அதிகம் சேர்த்துக்கொள்வது நல்லது. யோகா, பிராணாயாமம், நடைப்பயிற்சி போன்றவை உடல் மன சமநிலையை உருவாக்கும். சிறிய உடல் பிரச்சனைகளையும் அலட்சியம் செய்யாமல் கவனிக்க வேண்டும். 2026இல் கன்னி ராசிக்காரர்கள் உணர வேண்டியது, உடல் நலம் இல்லாமல் எந்த திட்டமும் செயல்படாது. திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை. 2026ஆம் ஆண்டு கன்னி ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கையில் பொறுமை மிக அவசியம். திருமணமானவர்களுக்கு ஆண்டு தொடக்கத்தில் சிறு கருத்து வேறுபாடுகள், ஒருவரை ஒருவர் குறை கூறும் நிலை ஏற்படலாம். சிறிய விஷயங்களை பெரிதாக்கினால் உறவில் தூரம் உருவாகும். ஆண்டு நடுப்பகுதிக்கு பிறகு புரிதல் மேம்படும். துணையின் உணர்ச்சிகளை மதித்து பேசினால் உறவு வலுப்படும். குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். அதை இருவரும் பகிர்ந்து கொண்டால் மன அழுத்தம் குறையும். திருமணம் ஆகாதவர்களுக்கு 2026 முழுவதும் தீவிர முயற்சி தேவை. நிச்சயமார்த்தம் அல்லது உறுதி கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. இந்த ஆண்டு கன்னி ராசிக்காரர்களுக்கு திருமணத்தில் நடைமுறை அன்பும் நம்பிக்கையும் முக்கியம். பரிகாரம் மற்றும் வழிபாடு. 2026ஆம் ஆண்டு கன்னி ராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் வழிபாடு மிகச்சிறந்த பரிகாரம். புதன்கிழமை விஷ்ணு அல்லது பெருமாள் வழிபாடு செய்வது அறிவு தெளிவையும் மன அமைதியையும் தரும். ஓம் புதாய நம மந்திரத்தை தினமும் 11 அல்லது 21 முறை ஜபிக்கலாம். பச்சை நிற ஆடை, பச்சை பயிறு, கீரைகள் தானம் செய்வது நல்ல பலனை தரும். மாணவர்களுக்கு உதவி செய்வதும் கல்வி தொடர்பான தானங்கள் செய்வதும் கர்ம நிராவரணம் அளிக்கும். அதிக கவலை மற்றும் பயத்தை குறைக்க தியானம் அவசியம். பரிகாரம் என்பது பிரச்சனையை உடனே மாற்ற அல்ல, உள்ளார்ந்த வலிமையை வளர்க்கும் வழி என்பதை 2026இல் உணர்வீர்கள். ஜனவரி முதல் டிசம்பர் மாதம் வாரியான ராசி பலன்கள். ஜனவரி, வேலை சுமை அதிகமாக இருக்கும், மன அழுத்தம் ஏற்படலாம். உடல் நலத்தில் கவனம் தேவை. பிப்ரவரி, நிதி செலவுகள் அதிகரிக்கும், குடும்ப பொறுப்புகள் முன்னிலை பெறும். மார்ச், உறவில் கருத்து வேறுபாடு, பொறுமை அவசியம். ஏப்ரல், தொழிலில் நல்ல வாய்ப்புகள், திறமை வெளிப்படும். மே, மனத்தெளிவு அதிகரிக்கும், முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். ஜூன், நண்பர்கள் மூலம் ஆதரவு, புதிய திட்டங்கள் தொடங்கலாம். ஜூலை, வருமானம் சீராக இருக்கும், சேமிப்புக்கு நல்ல காலம். ஆகஸ்ட், உடல் நலத்தில் சிறு பிரச்சனைகள், ஓய்வு தேவை. செப்டம்பர், திருமண வாழ்க்கை சீராக இருக்கும், புரிதல் அதிகரிக்கும். அக்டோபர், தொழில் முன்னேற்றம், பாராட்டு கிடைக்கும். நவம்பர், பழைய முயற்சிகளின் பலன் கிடைக்கும். டிசம்பர், ஆண்டு முடிவு திருப்தியாக இருக்கும், எதிர்கால திட்டங்கள் தெளிவாகும்.
2026 மொத்த சுருக்கம் 2026ஆம் ஆண்டு கன்னி ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை சீரமைக்கும், மனதை முதிர்ச்சி அடைய செய்யும் ஆண்டு. ஆரம்பத்தில் சோதனைகள் இருந்தாலும் பொறுமை மற்றும் நடைமுறை அறிவுடன் செயல்பட்டால் தொழில், பணம், உறவுகள் அனைத்திலும் நிலையான முன்னேற்றம் கிடைக்கும். 2026 கன்னி ராசிக்காரர்களுக்கு சீரான வளர்ச்சி தரும் ஆண்டு. 2026ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும். ஆண்டின் தொடக்கத்தில் குரு மிதுனத்தில் இருப்பதால் கல்வி, தொழில், சமூக தொடர்புகள் மூலம் வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் ராகு கேது மாறுபாடு காரணமாக எதிர்பாராத சவால்கள் மற்றும் உறவுகளில் குழப்பம் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆண்டு நடுப்பகுதியில் குரு கடகத்திற்கு மாறும்போது குடும்ப பொறுப்புகள் மற்றும் உறவுகள் முக்கியமான பாத்திரத்தில் வரும். சனி மீனத்தில் இருப்பதால் பணம், சொத்து, கடன் தொடர்பான சோதனைகள் சில நேரங்களில் மன அழுத்தத்தை உருவாக்கும். சூரியன் துலாம் ராசியில் இருந்தாலும் தலைமை, செயல்திறன், சமூக மரியாதை அதிகரிக்கும். மொத்தத்தில் 2026 என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு உறவுகள், பொறுப்பு மற்றும் சிந்தனையில் முன்னேற்றம் பெறும் ஆண்டு. 2026ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களின் மனநிலை சில நேரங்களை பரிசோதனையை சந்திக்கும். நண்பர்கள், குடும்பம், உறவுகள் தொடர்பான எதிர்பார்ப்பு உங்களை குழப்பமாக உணர்த்தும். சில நேரங்களில் குறைகளை அதிகப்படுத்தி பார்க்கும் பழக்கம் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஆனாலும் இது உங்களை தனிப்பட்ட வளர்ச்சிக்கு வழிநடத்தும். ஆண்டு நடுப்பகுதியில் குரு கடகத்திற்கு மாறிய பிறகு உள்மன அமைதி, சிந்தனை தெளிவு அதிகரிக்கும். பிறர் கருத்துக்களை மதிக்கும் மனப்பக்குவம் வளரும். மனநிலையில் நிலைத்திருத்தம், பொறுமை, சமநிலை, ஆன்மீகம் அதிகரிக்கும். இந்த ஆண்டு துலாம் ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை, பொறுமை மற்றும் மன உறுதி வளர்த்துக் கொள்ளும். 2026ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் வாழ்க்கையில் சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் கலந்த ஆண்டு. ஆண்டின் தொடக்கத்தில் வேலை அழுத்தம், மேலதிகாரிகளிடம் பாராட்டில் தாமதம் ஏற்படும். உங்கள் திறமை சரியாக மதிப்பிடப்படாத போது சோர்வு ஏற்படலாம். சிலர் வேலை மாற்றம் யோசிப்பார்கள், ஆனால் விரக்தியுடன் முடிவெடுப்பது ஆபத்தானது. ஆண்டு நடுப்பகுதியில் நிலைமை மேம்படும். புதிய திட்டங்கள், பதவி உயர்வு, பொறுப்பான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அரசு, நிர்வாகம், கல்வி, வணிகம், வங்கி துறைகளில் சிறந்த முன்னேற்றம். தொழில் செய்பவர்களுக்கு பழைய தொடர்புகள் மூலம் புதிய ஒப்பந்தங்கள், கூட்டாளிகள் கிடைப்பர். 2026இல் துலாம் ராசிக்காரர்கள் தொழிலில் பொறுமையும் திட்டமிடலும் வெற்றிக்கான சாவி. 2026ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களின் நிதிநிலை மிதமானதாக இருக்கும். வருமானம் தொடர்ச்சியாக வந்தாலும் செலவுகள் அதிகமாகும். குடும்ப தேவைகள், மருத்துவ செலவுகள், சமூக பொறுப்புகள் பண அழுத்தத்தை தரும். எதிர்பாராத செலவுகள் சில நேரங்களில் நிதி அழுத்தத்தை உருவாக்கும். ஆண்டு நடுப்பகுதியில் நிதிநிலை மேம்படும். சம்பளம் உயர்வு, தொழிலில் லாபம், பழைய முதலீட்டில் பலன் கிடைக்கும். புதிய முதலீடுகளில் கவனம் தேவை. அதிக ரிஸ்க் தவிர்க்க வேண்டும். சொத்து, வீடு வாங்குதல் தொடர்பான திட்டங்கள் நிதி பாதுகாப்புடன் செய்ய வேண்டும். 2026இல் துலாம் ராசிக்காரர்கள் கற்றுக்கொள்ளும் முக்கிய பாடம், பணம் சம்பாதிப்பதை விட நிர்வகிப்பது முக்கியம். 2026ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். வேலை அழுத்தம், மன அழுத்தம் உடல் சோர்வை ஏற்படுத்தும். தூக்கம் குறைவு, ஜீரண பிரச்சினை, கண் சோர்வு, முதுகுவலி போன்ற பிரச்சினைகள் ஏற்படலாம். அதிக சிந்தனை மற்றும் மன அழுத்தம் உடல் நலத்தை பாதிக்கும். உணவு முறையில் ஒழுங்கு, ஆரோக்கியமான உணவு, சிறிது ஓய்வு, நடைப்பயிற்சி அவசியம். யோகா, தியானம், பிராணாயாமம் உடலையும் மனதையும் சமநிலைப்படுத்தும். பழைய நோய்களை அலட்சியம் செய்யாமல் கவனிக்க வேண்டும். 2026இல் துலாம் ராசிக்காரர்கள் ஆரோக்கியம் வாழ்க்கையின் அடிப்படை வளம் என்பதை உணர்வார்கள். 2026ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில் பொறுமையும் புரிதலும் முக்கியமாக இருக்கும். திருமணமானவர்களுக்கு ஆரம்பத்தில் கருத்து வேறுபாடுகள், சிறிய வாக்குவாதங்கள் ஏற்படலாம். இதனால் உறவுகளில் மன அழுத்தம் தோன்றும். சிறிய விஷயங்களை பெரிதாக்காமல் திறந்த மனதுடன் பேசினால் உறவு வலுப்படும். ஆண்டு நடுப்பகுதியில் உறவுகள் சீராகும். குழந்தை பாக்கியம், குடும்ப மகிழ்ச்சி சிலருக்கு கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நண்பர்கள், சமூக வாய்ப்புகள் மூலம் நல்ல வரன் கிடைக்கும். 2026இல் துலாம் ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில் பரஸ்பர மரியாதை, பொறுமை, நம்பிக்கை முக்கியம். 2026ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் வழிபாடு சிறந்த பரிகாரமாக இருக்கும். புதன்கிழமை புதன் பகவான் வழிபாடு செய்வதால் அறிவு தெளிவு, வெற்றிகரமான தொழில் மற்றும் மன அமைதி கிடைக்கும். ஓம் புதாய நமக மந்திரத்தை 11 அல்லது 21 முறை ஜபிப்பது நல்லது. பச்சை நிற ஆடை அணிந்து தானம் செய்வது சிறந்த பலன்களை தரும். கல்வி, வேலை, சமூக பொறுப்புகள் தொடர்பான தானம் மற்றும் மாணவர்களுக்கு உதவி தரும் சேவை நல்ல கர்ம பலனை தரும். மன அழுத்தம் அதிகமாக இருந்தால் தியானம், நடைப்பயிற்சி மூலம் மனதை சீர்படுத்துங்கள். பரிகாரம் என்பது உள்மன வலிமையை வளர்க்கும் வழி என்பதை நினைவில் வைக்கவும். ஜனவரி முதல் டிசம்பர் மாதம் வாரியான ராசி பலன்கள். ஜனவரி: வேலை அழுத்தம் அதிகம், மன அழுத்தம் ஏற்படும், பொறுமை அவசியம்.
பிப்ரவரி உறவுகளில் கருத்து வேறுபாடு, நிதி செலவுகள் அதிகம். மார்ச் தொழில் வாய்ப்பு கிடைக்கும், திறமை வெளிப்படும். ஏப்ரல் மன அமைதி அதிகரிக்கும், பழைய பிரச்சனைகள் தீர்வை பெறும். மே குடும்ப பொறுப்புகள் அதிகம், மனசோர்வு குறைவது அவசியம். ஜூன் புதிய திட்டங்கள் தொடங்கும், நண்பர்கள் ஆதரவு தருவர். ஜூலை நிதிநிலை மேம்படும், சேமிப்புக்கு நல்ல காலம். ஆகஸ்ட் உடல் சிறு சோர்வு, ஓய்வு அவசியம். செப்டம்பர் திருமண வாழ்க்கை சீராகும், உறவுகள் வலுப்படும். அக்டோபர் தொழில் முன்னேற்றம், பாராட்டு கிடைக்கும். நவம்பர் பழைய முயற்சிகள் பலன் தரும், மகிழ்ச்சி அதிகரிக்கும். டிசம்பர் ஆண்டு முடிவு திருப்தியாக இருக்கும், எதிர்கால திட்டங்கள் தெளிவாகும். 2026 துலாம் ராசிக்காரர்களுக்கு மனமும் உறவுகளும் முதிர்ச்சி அடைந்து தொழில் மற்றும் நிதி முன்னேற்றம் தரும் ஆண்டு. பொறுமை, திட்டமிடல், நடைமுறை அறிவுடன் செயல்பட்டால் ஆண்டு முழுவதும் வெற்றி, மன அமைதி, உறவுகளில் மகிழ்ச்சி காணப்படும். 2026 துலாம் ராசிக்காரர்களுக்கு நிலைமையான முன்னேற்றம் மற்றும் மன வளம் தரும் ஆண்டு. 2026 ஆண்டு விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் பல்வேறு வாழ்க்கை அனுபவங்களை உருவாக்கும். குரு மிதுனத்தில் ஆண்டு ஆரம்பத்தில் இருப்பதால் நண்பர்கள், சமூக வட்டாரம், கல்வி மற்றும் தொழில் வாய்ப்புகளில் முக்கிய முன்னேற்றம் வரும். ஆனால் ராகு, கேது எதிர்மறை தாக்கங்கள் காரணமாக உறவுகள் மற்றும் நிதி விஷயங்களில் சிரமம் ஏற்படலாம். ஆண்டு நடுப்பகுதியில் குரு கடகத்திற்கு மாறும்போது குடும்பம், வீட்டு வசதி, உறவுகள் முக்கிய பாத்திரத்தில் வருவார்கள். சனி மீனத்தில் இருப்பதால் பணம், கடன், முதலீடு தொடர்பான சோதனைகள் உருவாகும். சூரியன் விருச்சிகத்தில் இருப்பதால் உங்கள் தைரியம், செயல்திறன், மன உறுதி அதிகரிக்கும். 2026 என்பது விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு நிறைவான முன்னேற்றத்தையும் சோதனை வாய்ப்புகளையும் தரும் ஆண்டு. மனநிலை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி. 2026 ஆண்டு விருச்சிகம் ராசிக்காரர்களின் மனநிலை பல்வேறு பரிசோதனைகளை சந்திக்கும். உங்கள் சுய மதிப்பீடு அதிகரிக்கும். சில நேரங்களில் கடந்த அனுபவங்கள், பழைய உறவுகள், வேலைபளு குறித்து மனதில் சிந்தனை அதிகரிக்கும். இது சிலருக்கு மன அழுத்தம், குழப்பம் ஏற்படுத்தலாம். ஆனால் ஆண்டு நடுப்பகுதியில் குரு கடகத்திற்கு மாறிய பிறகு மன அமைதி, தெளிவு, தைரியம் அதிகரிக்கும். நீங்கள் உங்கள் விருப்பங்களையும் தேவைகளையும் தெளிவாக புரிந்து கொள்ள கற்றுக்கொள்வீர்கள். பிறர் கருத்துக்களை மதிக்கும் திறன் மேம்படும். 2026 ஆண்டு விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு உள் வலிமை, மன உறுதி, மனசாட்சியை மேம்படுத்தும் ஆண்டு. தொழில் மற்றும் வேலை. 2026 ஆண்டு விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு தொழில் வாழ்க்கையில் சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் கலந்த ஆண்டு. ஆண்டு தொடக்கத்தில் வேலை அழுத்தம் அதிகரிக்கும். மேலதிகாரிகள், கூட்டாளர்கள் மற்றும் நெருக்கமான உறவுகள் உங்களிடம் எதிர்மறை விமர்சனங்களை தரலாம். சில நேரங்களில் உழைப்புக்கு ஏற்ற பாராட்டு கிடைக்காது. ஆனால் ஆண்டு நடுப்பகுதியில் நிலைமை மேம்படும். புதிய திட்டங்கள், பதவி உயர்வு, பொறுப்பான வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஆராய்ச்சி, மருத்துவம், கணக்கியல், IT, வணிகம், பாதுகாப்பு போன்ற துறைகளில் சிறந்த முன்னேற்றம் வரும். தொழில் செய்பவர்களுக்கு பழைய தொடர்புகள் மூலம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். 2026 விருச்சிகம் ராசிக்காரர்கள் தொழிலில் தீர்மானம் + பொறுமை என்பதை வெற்றி என்பதை உணர்வார்கள். பணம் மற்றும் நிதிநிலை. 2026 ஆண்டு விருச்சிகம் ராசிக்காரர்களின் நிதிநிலை கலந்த அனுபவங்களை தரும். ஆண்டு தொடக்கத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கும். குடும்ப பொறுப்புகள், வீடு, மருத்துவம் தொடர்பான செலவுகள் பண அழுத்தத்தை தரும். எதிர்பாராத செலவுகள் சில நேரங்களில் நிதி சிரமத்தை உருவாக்கும். ஆண்டு நடுப்பகுதியில் நிதிநிலை மெதுவாக மேம்படும். சம்பளம் உயர்வு, தொழிலில் லாபம், பழைய முதலீட்டில் பலன் கிடைக்கும். ஆனால் அதிக ரிஸ்க் உள்ள முதலீடுகளில் கவனம் தேவை. சொத்து, வீடு வாங்குதல் தொடர்பான திட்டங்கள் நிதி பாதுகாப்புடன் செய்ய வேண்டும். 2026 விருச்சிகம் ராசிக்காரர்கள் பணம் சம்பாதிப்பதை விட நிர்வகிப்பதில் திறமை வளர்க்கும் ஆண்டு. உடல்நலம் மற்றும் ஆரோக்கியம். 2026 ஆண்டு விருச்சிகம் ராசிக்காரர்கள் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். மன அழுத்தம், வேலை அழுத்தம் உடலை பாதிக்கும். தூக்கம் குறைவு, ஜீரண பிரச்சனைகள், முதுகுவலி, கண் சோர்வு போன்ற பிரச்சனைகள் வரலாம். உணவு முறையில் ஒழுங்கு, ஆரோக்கியமான உணவு, சிறிய ஓய்வுகள், நடைப்பயிற்சி அவசியம். யோகா, தியானம், பிராணாயாமம் உடலை மற்றும் மனதை சமநிலைப்படுத்தும். பழைய நோய்களை அலட்சியம் செய்யாமல் கவனிக்க வேண்டும். 2026 விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தை மன அமைதியுடன் இணைத்தால் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்பதை உணர்வார்கள். திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை. 2026 ஆண்டு விருச்சிகம் ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கையில் பொறுமை, புரிதல் மிக முக்கியம். திருமணமானவர்களுக்கு ஆரம்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதங்கள் ஏற்படலாம்.
இது உறவுகளில் மன அழுத்தத்தை உருவாக்கும். ஆனால் திறந்த மனதுடன் பேசினால் உறவு வலுப்படும். ஆண்டு நடுப்பகுதியில் உறவுகள் சீராகும். குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். ஆனால் இருவரும் பகிர்ந்தால் மன அழுத்தம் குறையும். திருமணமாகாதவர்களுக்கு சமூக வாய்ப்புகள், நண்பர்கள் மூலம் நல்ல வரன் கிடைக்கும். 2026இல் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில் நம்பிக்கை, அன்பு மற்றும் புரிதல் முக்கியம். பரிகாரம் மற்றும் வழிபாடு. 2026ஆம் ஆண்டு விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் வழிபாடு சிறந்தது. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவான் வழிபாடு செய்வதால் மன உறுதி, நிதிநிலை மேம்பாடு, எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். ஓம் கிரிம்காராய நம மந்திரத்தை தினமும் 11 அல்லது 21 முறை ஜபிக்கலாம். சிவப்பு நிற ஆடை அணிந்து தானம் செய்வது நல்ல பலன்களை தரும். கடன், சொத்து தொடர்பான பிரச்சனைகளை குறைக்க சிறிய தானங்கள், வன பசுமை மரம் வளர்த்துதல், மாணவர்களுக்கு உதவி செய்வது நல்ல கர்ம பலன்களை தரும். பரிகாரம் என்பது மனதையும் வாழ்வையும் வலுப்படுத்தும் வழி என்பதில் 2026இல் நீங்கள் உணர்வீர்கள். ஜனவரி முதல் டிசம்பர் மாதம் வாரியான ராசி பலன்கள். ஜனவரி, வேலை அழுத்தம், உறவுகளில் குழப்பம், மன அமைதி அவசியம். பிப்ரவரி, நிதி செலவுகள் அதிகம், குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். மார்ச், தொழில் வாய்ப்பு கிடைக்கும், நண்பர்கள் ஆதரவு தருவர். ஏப்ரல், மன அமைதி அதிகரிக்கும், பழைய பிரச்சனைகள் தீர்வு காண பாதையில். மே, குடும்ப பொறுப்புகள் அதிகம், மனசோர்வு குறைவது அவசியம். ஜூன், புதிய திட்டங்கள் தொடங்கும், வேலை வாய்ப்பு மேம்படும். ஜூலை, நிதிநிலை மேம்படும், சேமிப்பு செய்ய சிறந்த காலம். ஆகஸ்ட், உடல்நல சிறு சோர்வு, ஓய்வு அவசியம். செப்டம்பர், திருமண வாழ்க்கை சீராகும், உறவுகள் வலுப்படும். அக்டோபர், தொழில் முன்னேற்றம், பணம் வரவு அதிகரிக்கும். நவம்பர், பழைய முயற்சிகள் பலன் தரும், மகிழ்ச்சி அதிகரிக்கும். டிசம்பர், ஆண்டு முடிவு திருப்தியாக இருக்கும், எதிர்கால திட்டங்கள் தெளிவாகும். 2026 மொத்த சுருக்கம். 2026ஆம் ஆண்டு விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு மன, தொழில், நிதி மற்றும் உறவுகளில் முன்னேற்றம் தரும் ஆண்டு. ஆரம்பத்தில் சவால்கள் இருந்தாலும் பொறுமை, திட்டமிடல், மன உறுதி ஆகியவை உங்கள் வெற்றிக்கான சாவி. 2026 விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு நிலைத்த முன்னேற்றம் மற்றும் மனவளம் தரும் ஆண்டு. 2026ஆம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரக இயக்கங்களில் முக்கிய மாற்றங்கள் நடைபெறும் ஆண்டு. ஆண்டின் தொடக்கத்தில் குரு ரிஷபம் ராசியில் இருப்பதால் நிதி, வேலை மற்றும் உடல் நலத்தில் கவனம் தேவைப்படும். மே மாதத்திற்கு பிறகு குரு மிதுனத்திற்கு மாறுவதால் கடன், சட்ட விஷயங்கள், எதிரிகள் தொடர்பான பிரச்சினைகளில் தீர்வு காண்பீர்கள். சனி முழு ஆண்டும் மீனம் ராசியில் இருப்பதால் குடும்பம், வீடு, சொத்து தொடர்பான பொறுப்புகள் அதிகரிக்கும். ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் இருப்பதால் பயணம், கற்றல், ஆன்மீக தேடல் அதிகரிக்கும். இந்த கிரகநிலைகள் வாழ்க்கையை பொறுப்புடன் அமைக்க வைக்கும். அவசர முடிவுகளை தவிர்த்து நீண்டகால நோக்குடன் செயல்பட்டால் நல்ல பலன் கிடைக்கும். மனநிலை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி. 2026ஆம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு மனதளவில் வளர்ச்சி தரும் வருடமாக அமையும். சில நேரங்களில் மன அழுத்தம், குழப்பம், எதிலும் திருப்தி இல்லாத உணர்வு ஏற்படலாம். ஆனால் இதுவே உங்களை உள்நோக்கி சிந்திக்க வைக்கும். ஆன்மீகம், தத்துவம், தியானம் போன்ற விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். பழைய பழக்கங்களை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் வரும். சிலர் வாழ்க்கையில் திசை மாற்றம் செய்யலாம். தனிப்பட்ட வளர்ச்சிக்காக பொறுமை, ஒழுக்கம், நேர மேலாண்மை ஆகியவற்றை கடைபிடித்தால் பெரிய மாற்றத்தை காணலாம். பிறருடன் ஒப்பிடுவதை விட உங்கள் முன்னேற்றத்தை நீங்கள் மதிப்பிடும் பழக்கம் உருவாகும். இந்த ஆண்டு உங்களை மனதளவில் முதிர்ச்சியடைய செய்யும். தொழில் மற்றும் வேலை ஃபம்மீன். 2026ஆம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்களை தரும். ஆண்டின் முதல் பாதியில் வேலை சுமை அதிகரிக்கும். மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆனால் மே மாதத்திற்கு பிறகு வேலை சூழ்நிலை மெதுவாக மேம்படும். வேலை மாற்றம், இடமாற்றம், புதிய பொறுப்பு போன்ற வாய்ப்புகள் வரும். தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். அரசு வேலைக்காக முயற்சிப்பவர்களுக்கு 2ஆம் பாதி நல்லது. தொழிலில் இருப்பவர்கள் கூட்டாளிகளை தேர்வு செய்வதில் கவனம் தேவை. அவசர முதலீடுகளை தவிர்த்தால் நிலையான முன்னேற்றம் கிடைக்கும். உழைப்பை நம்பி செயல்பட்டால் ஆண்டின் முடிவில் நல்ல மதிப்பு கிடைக்கும். பணம் மற்றும் நிதிநிலை. 2026ஆம் ஆண்டு
தனுசு ராசிக்காரர்களின் நிதிநிலை ஆரம்பத்தில் சற்று சவாலானதாக இருக்கும். தேவையற்ற செலவுகள், குடும்ப செலவுகள், மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். கடன் வாங்கும் சூழ்நிலை வந்தாலும் அதை கட்டுப்படுத்த முயற்சிக்க வேண்டும். மே மாதத்திற்கு பிறகு வருமானத்தில் நிலைத்தன்மை ஏற்படும். பழைய கடன்களை அடைக்கும் வாய்ப்பு கிடைக்கும். முதலீடு செய்ய விரும்புபவர்கள் நிபுணர் ஆலோசனை பெற்ற பின்பே செய்ய வேண்டும். நிலம், வீடு தொடர்பான செலவுகள் ஏற்படலாம். சேமிப்பை வளர்ப்பதற்கு இந்த ஆண்டு திட்டமிடல் முக்கியம். பண விஷயங்களில் அவசரம் வேண்டாம். சீரான முறையில் செலவழித்தால் ஆண்டின் முடிவில் நிதிநிலை மேம்படும். உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம். 2026ஆம் ஆண்டு உடல் நலத்திற்கு சிறப்பு கவனம் தேவைப்படும். குறிப்பாக முதுகுவலி, இடுப்பு பிரச்சினை, ஜீரண கோளாறு, மன அழுத்தம் போன்றவை ஏற்படலாம். வேலை சுமை காரணமாக தூக்கமின்மை ஏற்படும். உணவு முறையில் ஒழுங்கு இல்லாமல் போனால் உடல் சோர்வு அதிகரிக்கும். யோகா, நடைப்பயிற்சி, தியானம் போன்றவற்றை தினசரி பழக்கமாக்குவது நல்லது. பழைய நோய்கள் மீண்டும் வர வாய்ப்பிருப்பதால் அலட்சியம் வேண்டாம். மருத்துவ பரிசோதனைகளை தள்ளி போடாமல் செய்வது அவசியம். 2ஆம் பாதியில் உடல் நலம் மெதுவாக சீராகும். மனநலம் சரியாக இருந்தால் உடல் நலமும் நல்லதாக இருக்கும். திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையில் 2026ஆம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு பொறுமை மிக அவசியம். கணவன் மனைவி இடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். குடும்ப பொறுப்புகள் காரணமாக நேரம் குறையும். ஆனால் திறந்த மனதுடன் பேசினால் பிரச்சனைகள் தீரும். திருமணம் மற்றவர்களுக்கு இந்த ஆண்டு கலவையான பலன். சரியான நேரம் எடுத்துக்கொண்டு முடிவு செய்வது நல்லது. 2ஆம் பாதியில் நல்ல திருமண வாய்ப்புகள் வரும். காதல் திருமணங்களில் குடும்ப ஒப்புதல் கிடைக்க தாமதம் இருக்கலாம். உறவுகளில் நம்பிக்கை, புரிதல், விட்டுக்கொடுத்தல் இருந்தால் திருமண வாழ்க்கை சீராக அமையும். குழந்தை பேறு தொடர்பான நல்ல செய்தி சிலருக்கு கிடைக்கும். பரிகாரம் மற்றும் வழிபாடு. 2026ஆம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்கள் கிரக தோஷங்களை குறைக்க சில பரிகாரங்களை தொடர்ந்து செய்வது நல்லது. வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு மஞ்சள் மலர், கடலைப்பருப்பு தானம் செய்வது சிறந்தது. சனிக்கிழமைகளில் எள் எண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபட நல்லது. தினமும் ஓம் நமசிவாய அல்லது குரு மந்திரம் ஜபிப்பது மன அமைதியை தரும். ஏழைகளுக்கு உணவு தானம், கல்வி உதவி செய்வது நன்மை தரும். வீட்டில் சுத்தம், ஒழுங்கு பேணுவது சனி தோஷம் குறைய உதவும். ஆன்மீக பயணம் அல்லது கோயில் தரிசனம் மனதிற்கு நல்ல மாற்றத்தை தரும். ஜனவரி முதல் டிசம்பர் மாதம் ராசி பலன்கள். ஜனவரி. செலவுகள் அதிகரிக்கும். குடும்ப பொறுப்புகள் அதிகம். உடல் நலத்தில் கவனம் தேவை. பிப்ரவரி. வேலை சுமை அதிகம். மன அழுத்தம் வரும். பொறுமை அவசியம். மார்ச். பண விஷயங்களில் எச்சரிக்கை. பழைய பிரச்சனைகள் தீரத் தொடங்கும். ஏப்ரல். தொழிலில் மாற்றங்கள். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மே. குரு மாற்றம் நல்ல பலன் தரும். எதிரிகள் பலவீனப்படுவர். ஜூன். பயணம் அதிகம். புதிய தொடர்புகள் உருவாகும். ஜூலை. குடும்பத்தில் மகிழ்ச்சி. செலவுகள் கட்டுப்பாட்டில் வரும். ஆகஸ்ட். வேலை முன்னேற்றம். மேலதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும். செப்டம்பர். நிதிநிலை சீராகும். சேமிப்பு அதிகரிக்கும். அக்டோபர். திருமண விஷயங்களில் நல்ல செய்திகள். நவம்பர். உடல் நலம் மேம்படும். மன அமைதி அதிகரிக்கும். டிசம்பர். வருட முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும். திருப்தி உண்டாகும். 2026 மொத்த சுருக்கம். 2026ஆம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு பொறுப்பும் வளர்ச்சியும் நிறைந்த ஆண்டு. ஆரம்பத்தில் சவால்கள் இருந்தாலும் வருடத்தின் 2ஆம் பாதியில் வாழ்க்கை மெதுவாக சீராகும். மனதளவில் முதிர்ச்சி, தொழிலில் நிலைத்தன்மை, நிதியில் ஒழுங்கு ஆகியவை உருவாகும். பொறுமை, திட்டமிடல், ஆன்மீக நம்பிக்கை இருந்தால் இந்த ஆண்டு உங்களை உயரத்திற்கு எடுத்துச் செல்லும். 2026ஆம் ஆண்டு மகரம் ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் வாழ்க்கையில் பொறுப்பு, திட்டமிடல் மற்றும் நிலைத்த முன்னேற்றத்தை வலியுறுத்தும். ஆண்டு தொடக்கத்தில் குரு மிதுனத்தில் இருப்பதால் தொழில், கல்வி, சமூக வாய்ப்புகளில் சில சாதக முன்னேற்றங்கள் காணப்படும். ஆனால் ராகு, கேது எதிர்மறை தாக்கங்கள் சில நேரங்களில் உறவுகள் மற்றும் பணம் தொடர்பான சவால்களை தரும். ஆண்டு நடுப்பகுதியில் குரு கடகத்திற்கு மாறும்போது குடும்ப பொறுப்புகள், உறவுகள், வீட்டு நிலை முக்கிய பாத்திரத்தில் வரும். சனி மீனத்தில் இருப்பதால் வேலை, சொத்து, கடன், முதலீடு தொடர்பான சோதனைகள் ஏற்படும். சூரியன் மகரத்தில் இருப்பதால் உங்கள் செயல்திறன், மன உறுதி, பொறுமை அதிகரிக்கும்.
மொத்தத்தில் 2026 என்பது மகரம் ராசிக்காரர்களுக்கு நிலைத்த முன்னேற்றமும் பொறுப்பு சவால்களும் தரும் ஆண்டு. 2026ஆம் ஆண்டு மகரம் ராசிக்காரர்களின் மனநிலை அதிக சிந்தனை மற்றும் கட்டுப்பாடு தேவைப்படும். வேலை, குடும்பம், உறவுகள் தொடர்பான எதிர்பார்ப்புகள் மனத்தில் சோர்வை ஏற்படுத்தலாம். சில நேரங்களில் கடந்த அனுபவங்களை நிலைத்து மன சிக்கல்கள் உருவாகும். ஆனால் ஆண்டு நடுப்பகுதியில் குரு கடகத்திற்கு மாறிய பிறகு மன அமைதி, தெளிவு, தைரியம் அதிகரிக்கும். நீங்கள் உங்கள் விருப்பங்கள் மற்றும் தேவைகளை தெளிவாக புரிந்து கொள்ள கற்றுக்கொள்வீர்கள். பிறர் கருத்துக்களை மதிக்கும் திறன் வளரும். மனநிலை மற்றும் சிந்தனை கட்டுப்பாட்டை கற்றுக்கொள்ளும்போது தனிப்பட்ட வளர்ச்சி மிக உயர்ந்த நிலைக்கு செல்லும். 2026ஆம் ஆண்டு மகரம் ராசிக்காரர்களுக்கு உள் வலிமை, பொறுமை மற்றும் மன உறுதி மிக முக்கியம். 2026ஆம் ஆண்டு மகரம் ராசிக்காரர்களுக்கு தொழில் வாழ்க்கையில் சவால்களும் வாய்ப்புகளும் கலந்த ஆண்டு. ஆண்டு தொடக்கத்தில் வேலை அழுத்தம் அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகள், கூட்டாளர்கள் அல்லது கடினமான சூழல்கள் உங்களிடம் எதிர்மறை விமர்சனங்களை தரலாம். சில நேரங்களில் உழைப்புக்கேற்ற பாராட்டு தாமதமாக கிடைக்கும். ஆண்டு நடுப்பகுதியில் நிலைமை மேம்படும். புதிய திட்டங்கள், பதவி உயர்வு, பொறுப்பான வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். அரசு, வணிகம், கல்வி, நிர்வாகம், கணக்கியல் துறைகளில் சிறந்த முன்னேற்றம். தொழில் செய்பவர்களுக்கு பழைய தொடர்புகள் மூலம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். 2026இல் மகரம் ராசிக்காரர்கள் பணம் சம்பாதிப்பதை விட நிர்வகிப்பதில் திறமை வளர்க்கும் என்பதை உணர்வீர்கள். 2026ஆம் ஆண்டு மகரம் ராசிக்காரர்களின் நிதிநிலை கலவையான அனுபவங்களை தரும். ஆண்டு தொடக்கத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கும். குடும்ப தீவைகள், மருத்துவ செலவுகள், வீடு தொடர்பான செலவுகள் பண அழுத்தத்தை ஏற்படுத்தும். எதிர்பாராத செலவுகள் சில நேரங்களில் நிதி சிரமத்தை உருவாக்கும். ஆண்டு நடுப்பகுதியில் நிதிநிலை மெதுவாக மேம்படும். சம்பளம் உயர்வு, தொழிலில் லாபம், பழைய முதலீட்டில் பலன் கிடைக்கும். புதிய முதலீடுகளில் அதிக ரிஸ்க் தவிர்க்க வேண்டும். சொத்து, வீடு வாங்குதல் தொடர்பான திட்டங்கள் நிதி பாதுகாப்புடன் செய்ய வேண்டும். 2026இல் மகரம் ராசிக்காரர்கள் பணம் சம்பாதிப்பதை விட நிர்வகிப்பதில் திறமை வளர்க்கும் என்பதை உணர்வீர்கள். 2026ஆம் ஆண்டு மகரம் ராசிக்காரர்களின் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். வேலை அழுத்தம், மன அழுத்தம் உடலை பாதிக்கும். தூக்கம் குறைவு, முதுகுவலி, கண் சோர்வு, ஜீரண பிரச்சினைகள் சிலருக்கு ஏற்படலாம். உணவு முறையில் ஒழுங்கு, ஆரோக்கியமான உணவு, சிறிய ஓய்வுகள், நடைபயிற்சி அவசியம். யோகா, தியானம், பிராணாயாமம் உடலையும் மனத்தையும் சமநிலைப்படுத்தும். பழைய நோய்களை அலட்சியம் செய்யாமல் கவனிக்க வேண்டும். 2026ஆம் ஆண்டு மகரம் ராசிக்காரர்கள் உடல் நலத்தை மன அமைதியுடன் இணைத்தால் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்பதை உணர்வீர்கள். 2026ஆம் ஆண்டு மகரம் ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில் பொறுமை, புரிதல் மிக முக்கியம். திருமணமானவர்களுக்கு ஆரம்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதங்கள் ஏற்படலாம். இது உறவுகளில் மன அழுத்தத்தை உருவாக்கும். ஆனால் திறந்த மனதுடன் பேசினால் உறவு வலுப்படும். ஆண்டு நடுப்பகுதியில் உறவுகள் சீராகும். குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். ஆனால் இருவரும் பகிர்ந்தால் மன அழுத்தம் குறையும். திருமணமாகாதவர்களுக்கு சமூக வாய்ப்புகள், நண்பர்கள் மூலம் நல்ல வரன் கிடைக்கும். 2026ஆம் ஆண்டு மகரம் ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில் நம்பிக்கை, அன்பு மற்றும் புரிதல் முக்கியம். 2026ஆம் ஆண்டு மகரம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வழிபாடு சிறந்த பரிகாரம். சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடு செய்வதால் நிதிநிலை மேம்பாடு, எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு, மன வலிமை கிடைக்கும். ஓம் சனேசாய நம மந்திரத்தை தினமும் 11 அல்லது 21 முறை ஜபிக்கலாம். காலத்தில் கருப்பு நிற ஆடை அணிந்து தானம் செய்வது நல்ல பலன்களை தரும். கடன், சொத்து தொடர்பான பிரச்சினைகளை குறைக்க சிறிய தானங்கள், மரங்கள் நடுத்துதல், மாணவர்களுக்கு உதவி செய்வது நல்ல கர்ம பலன்களை தரும். பரிகாரம் என்பது மனத்தையும் வாழ்வையும் வலுப்படுத்தும் வழி என்பதில் 2026இல் நீங்கள் உணர்வீர்கள். ஜனவரி முதல் டிசம்பர் மாதம் வாரியான ராசி பலன்கள். ஜனவரி, வேலை அழுத்தம், மன அழுத்தம், பொறுமை அவசியம். பிப்ரவரி, நிதி செலவுகள் அதிகம், குடும்ப பொறுப்புகள். மார்ச், தொழில் வாய்ப்பு கிடைக்கும், நண்பர்கள் ஆதரவு தருவர். ஏப்ரல், மன அமைதி அதிகரிக்கும், பழைய பிரச்சினைகள் தீர்வுக்கான பாதையில். மே, குடும்ப பொறுப்புகள் அதிகம், மனசோர்வு குறைவது அவசியம். ஜூன், புதிய திட்டங்கள் தொடங்கும், வேலைவாய்ப்பு மேம்படும். ஜூலை, நிதிநிலை மேம்படும், சேமிப்பு செய்ய சிறந்த காலம். ஆகஸ்ட், உடல்நல சிறு சோர்வு, ஓய்வு அவசியம். செப்டம்பர், திருமண வாழ்க்கை சீராகும், உறவுகள் வலுப்படும். அக்டோபர்,
தொழில் முன்னேற்றம், பணம் வரவு அதிகரிக்கும். நவம்பர், பழைய முயற்சிகள் பலன் தரும், மகிழ்ச்சி அதிகரிக்கும். டிசம்பர், ஆண்டு முடிவு திருப்தியாக இருக்கும், எதிர்கால திட்டங்கள் தெளிவாகும். 2026 மகரம் ராசிக்காரர்களுக்கு மனநிலை, தொழில், நிதி மற்றும் உறவுகளில் நிலைத்த முன்னேற்றம் தரும் ஆண்டு. ஆரம்பத்தில் சவால்கள் இருந்தாலும் பொறுமை மற்றும் திட்டமிடல் மூலம் வெற்றி மற்றும் மன அமைதி கிடைக்கும். 2026 மகரம் ராசிக்காரர்களுக்கு நிலையான முன்னேற்றமும் மன வளமும் தரும் ஆண்டு. 2026ஆம் ஆண்டு கும்பம் ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் வாழ்க்கையில் முன்னேற்றம், அறிவுத்திறன், சமூக உறவுகள் ஆகியவற்றை வலியுறுத்தும். ஆண்டு தொடக்கத்தில் குரு மிதுனத்தில் இருப்பதால் கல்வி, தொழில், சமூக வட்டாரம் மூலம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் ராகு கேது எதிர்மறை தாக்கம் காரணமாக உறவுகள் மற்றும் நிதி விஷயங்களில் சவால்கள் ஏற்படும். ஆண்டு நடுப்பகுதியில் குரு கடகத்திற்கு மாறும்போது குடும்ப பொறுப்புகள், உறவுகள், வீட்டு வசதி முக்கிய பாத்திரம் வகிக்கும். சனி மீனத்தில் இருப்பதால் பணம், சொத்து, முதலீடு தொடர்பான சோதனைகள் சில நேரங்களில் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். சூரியன் கும்பத்தில் இருப்பதால் தலைமை, செயல்திறன் மற்றும் மன உறுதி அதிகரிக்கும். 2026 என்பது கும்பம் ராசிக்காரர்களுக்கு நிறைவான முன்னேற்றமும் சோதனைகளும் கலந்த ஆண்டு. மனநிலை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி. 2026ஆம் ஆண்டு கும்பம் ராசிக்காரர்களின் மனநிலை சிக்கலானதாக இருக்கலாம். வேலை, உறவுகள், குடும்ப பொறுப்புகள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும். சில நேரங்களில் எதிர்பாராத பிரச்சினைகள் உங்களிடம் வரலாம். மனதில் குழப்பம் அதிகரிக்கும். ஆனால் இதுதான் உங்களை உள்வலிமை மற்றும் மனப்பக்குவத்துக்கு கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. ஆண்டு நடுப்பகுதியில் குரு கடகத்திற்கு மாறிய பிறகு மன அமைதி, தெளிவு, தைரியம் அதிகரிக்கும். பிறர் கருத்துக்களை மதிக்கும் திறன் வளர்ந்து தனிப்பட்ட வளர்ச்சிக்கு புதிய வழிகள் திறக்கும். தன்னம்பிக்கை, பொறுமை, சமநிலை போன்ற பண்புகள் அதிகரிக்கும். 2026ஆம் ஆண்டு கும்பம் ராசிக்காரர்களுக்கு உள்வலிமை, மன உறுதி, சிந்தனையில் தெளிவு மிக முக்கியம். தொழில் மற்றும் வேலை. 2026ஆம் ஆண்டு கும்பம் ராசிக்காரர்களுக்கு தொழில் வாழ்க்கையில் சவால்களும் வாய்ப்புகளும் கலந்த ஆண்டு. ஆண்டு தொடக்கத்தில் வேலை அழுத்தம் அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகள், கூட்டாளர்கள் அல்லது புதிய சூழ்நிலைகள் எதிர்மறை விமர்சனங்களை தரலாம். உழைப்புக்கு ஏற்ற பாராட்டு சில நேரங்களில் தாமதமாக கிடைக்கும். ஆண்டு நடுப்பகுதியில் நிலைமை மேம்படும். புதிய திட்டங்கள், பதவி உயர்வு, பொறுப்பான வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். கல்வி, ஆராய்ச்சி, ஐடி, வணிகம், அரசு மற்றும் பாதுகாப்பு துறைகளில் சிறந்த முன்னேற்றம். தொழில் செய்பவர்களுக்கு பழைய தொடர்புகள் மூலம் புதிய ஒப்பந்தங்கள், கூட்டாளர்கள் கிடைப்பார்கள். 2026இல் கும்பம் ராசிக்காரர்கள் தொழிலில் தீர்மானம் + பொறுமை = வெற்றி என்பதை உணர்வார்கள். பணம் மற்றும் நிதிநிலை. 2026ஆம் ஆண்டு கும்பம் ராசிக்காரர்களின் நிதிநிலை கலவையான அனுபவங்களை தரும். ஆண்டு தொடக்கத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கும். குடும்ப பொறுப்புகள், மருத்துவ செலவுகள், வீடு மற்றும் சமூக செலவுகள் பண அழுத்தத்தை உருவாக்கும். எதிர்பாராத செலவுகள் சில நேரங்களில் நிதி சிரமத்தை தரும். ஆண்டு நடுப்பகுதியில் நிதிநிலை மெதுவாக மேம்படும். சம்பளம் உயர்வு, தொழிலில் லாபம், பழைய முதலீட்டில் பலன் கிடைக்கும். புதிய முதலீடுகளில் அதிக ரிஸ்க் தவிர்க்க வேண்டும். சொத்து, வீடு வாங்குதல் தொடர்பான திட்டங்கள் நிதி பாதுகாப்புடன் செய்ய வேண்டும். 2026இல் கும்பம் ராசிக்காரர்கள் பணம் சம்பாதிப்பதை விட நிர்வகிப்பதில் திறமை வளர்க்கும் என்பதை உணர்வார்கள். உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம். 2026ஆம் ஆண்டு கும்பம் ராசிக்காரர்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். வேலை அழுத்தம், மன அழுத்தம் உடல் சோர்வை ஏற்படுத்தும். தூக்கம் குறைவு, முதுகுவலி, கண் சோர்வு, ஜீரண பிரச்சினை சிலருக்கு வரலாம். உணவு முறையில் ஒழுங்கு, ஆரோக்கியமான உணவு, சிறிய ஓய்வுகள், நடைப்பயிற்சி அவசியம். யோகா, தியானம், பிராணாயாமம் உடலையும் மனதையும் சமநிலைப்படுத்தும். பழைய நோய்களை அலட்சியம் செய்யாமல் கவனிக்க வேண்டும். 2026இல் கும்பம் ராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தை மன அமைதியுடன் இணைத்தால் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்பதை உணர்வார்கள். திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை. 2026ஆம் ஆண்டு கும்பம் ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில் பொறுமை, புரிதல் மிகவும் முக்கியம். திருமணமானவர்களுக்கு ஆரம்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம், சிறிய வாக்குவாதங்கள் உண்டாகலாம். இதனால் உறவுகளில் மன அழுத்தம் ஏற்படும். திறந்த மனதுடன் பேசினால் உறவு வலுப்படும். ஆண்டு நடுப்பகுதியில் உறவுகள் சீராகும்.
குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும், ஆனால் இருவரும் பகிர்ந்தால் மன அழுத்தம் குறையும். திருமணம் ஆகாதவர்களுக்கு சமூக வாய்ப்புகள் மூலம் நல்ல வரன் கிடைக்கும். 2026இல் கும்பம் ராசிக்காரர்கள் திருமண வாழ்க்கையில் நம்பிக்கை, அன்பு மற்றும் புரிதல் முக்கியம். பரிகாரம் மற்றும் வழிபாடு. 2026ஆம் ஆண்டு கும்பம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வழிபாடு சிறந்த பரிகாரம். சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடு செய்வதால் நிதிநிலை மேம்பாடு, எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு, மன வலிமை கிடைக்கும். ஓம் சனேசாய நம மந்திரத்தை தினமும் 11 அல்லது 21 முறை ஜபிக்கலாம். கருப்பு நிற ஆடை அணிந்து தானம் செய்வது நல்ல பலன்களை தரும். கடன், சொத்து தொடர்பான பிரச்சனைகளை குறைக்க சிறிய தானங்கள், மரங்கள் நடுத்தல், மாணவர்களுக்கு உதவி செய்வது நல்ல கர்ம பலன்களை தரும். பரிகாரம் என்பது மனத்தையும் வாழ்வையும் வலுப்படுத்தும் வழி என்பதில் 2026இல் நீங்கள் உணர்வீர்கள். ஜனவரி முதல் டிசம்பர் மாதம் வாரியான ராசி பலன்கள். ஜனவரி மாதம் வேலை அழுத்தம் அதிகம், மன அழுத்தம், பொறுமை அவசியம். பிப்ரவரி மாதம் நிதி செலவுகள் அதிகம், குடும்ப பொறுப்புகள். மார்ச் மாதம் தொழில் வாய்ப்பு, நண்பர்கள் ஆதரவு தருவர். ஏப்ரல் மாதம் மன அமைதி அதிகரிக்கும், பழைய பிரச்சனைகள் தீர்வுக்கான பாதையில். மே மாதம் குடும்ப பொறுப்புகள் அதிகம், மனச்சோர்வு குறைவது அவசியம். ஜூன் மாதம் புதிய திட்டங்கள் தொடங்கும், வேலை வாய்ப்பு மேம்படும். ஜூலை மாதம் நிதிநிலை மேம்படும், சேமிப்பு செய்ய சிறந்த காலம். ஆகஸ்ட் மாதம் உடல்நல சிறு சோர்வு, ஓய்வு அவசியம். செப்டம்பர் மாதம் திருமண வாழ்க்கை சீராகும், உறவுகள் வலுப்படும். அக்டோபர் மாதம் தொழில் முன்னேற்றம், பணம் வரவு அதிகரிக்கும். நவம்பர் மாதம் பழைய முயற்சிகள் பலன் தரும், மகிழ்ச்சி அதிகரிக்கும். டிசம்பர் மாதம் ஆண்டு முடிவு திருப்தியாக இருக்கும், எதிர்கால திட்டங்கள் தெளிவாகும். 2026 மொத்த சுருக்கம். 2026ஆம் ஆண்டு கும்பம் ராசிக்காரர்களுக்கு மனநிலை, தொழில், நிதி மற்றும் உறவுகளில் நிலைத்த முன்னேற்றம் தரும் ஆண்டு. ஆரம்பத்தில் சவால்கள் இருந்தாலும் பொறுமை, திட்டமிடம் மற்றும் மன உறுதி மூலம் வெற்றியும் மன அமைதியும் கிடைக்கும். 2026 கும்பம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் நிலையான முன்னேற்றமும் மனவளமும் தரும் ஆண்டு. 2026ஆம் ஆண்டு மீனம் ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் வாழ்க்கையில் செல்வாக்கு, மனநிலை, உறவுகள் ஆகியவற்றை முக்கியமாக வலியுறுத்தும். ஆண்டு தொடக்கத்தில் குரு மிதுனத்தில் இருப்பதால் தொழில், கல்வி மற்றும் சமூக வாய்ப்புகளில் சாதக முன்னேற்றம் காணப்படும். ராகு, கேது எதிர்மறை தாக்கங்கள் சில நேரங்களில் உறவுகள் மற்றும் பணம் தொடர்பான சவால்களை தரும். ஆண்டு நடுப்பகுதியில் குரு கடகத்திற்கு மாறும்போது குடும்ப பொறுப்புகள், வீட்டு வசதி, உறவுகள் முக்கிய பாத்திரத்தில் வரும். சனி மீனத்தில் இருப்பதால் பணம், சொத்து, முதலீடு தொடர்பான சோதனைகள் சில நேரங்களில் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். சூரியன் மீனத்தில் இருப்பதால் உங்களின் உணர்ச்சி, அறிவுத்திறன் மற்றும் மன உறுதி அதிகரிக்கும். மொத்தத்தில் 2026 என்பது மீனம் ராசிக்காரர்களுக்கு நிறைவான முன்னேற்றமும் சோதனைகளும் கலந்த ஆண்டு. 2026ஆம் ஆண்டு மீனம் ராசிக்காரர்களின் மனநிலை சிக்கலானதாக இருக்கும். வேலை, உறவுகள், குடும்ப பொறுப்புகள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும். சில நேரங்களில் எதிர்பாராத பிரச்சனைகள் மனத்தில் குழப்பம் உருவாக்கலாம். ஆனால் ஆண்டு நடுப்பகுதியில் குரு கடகத்திற்கு மாறிய பிறகு மன அமைதி, தெளிவு மற்றும் மன உறுதி அதிகரிக்கும். நீங்கள் உங்கள் விருப்பங்கள் மற்றும் தேவைகளை தெளிவாக புரிந்து கொள்ள கற்றுக்கொள்வீர்கள். பிறர் கருத்துக்களை மதிக்கும் திறன் வளரும். மனநிலை மற்றும் சிந்தனை கட்டுப்பாட்டை கற்றுக்கொள்ளும்போது தனிப்பட்ட வளர்ச்சி மிக உயர்ந்த நிலைக்கு செல்லும். 2026ஆம் ஆண்டு மீனம் ராசிக்காரர்களுக்கு உள் வலிமை, மன உறுதி மற்றும் மனசாட்சியை மேம்படுத்தும் ஆண்டு. 2026ஆம் ஆண்டு மீனம் ராசிக்காரர்களுக்கு தொழில் வாழ்க்கையில் சவால்களும் வாய்ப்புகளும் கலந்த ஆண்டு. ஆண்டு தொடக்கத்தில் வேலை அழுத்தம் அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகள், கூட்டாளர்கள் அல்லது புதிய சூழ்நிலை எதிர்மறை விமர்சனங்களை தரலாம். உழைப்புக்கு ஏற்ற பாராட்டு சில நேரங்களில் தாமதம் கிடைக்கும். ஆண்டு நடுப்பகுதியில் நிலைமை மேம்படும். புதிய திட்டங்கள், பதவி உயர்வு, பொறுப்பான வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். கல்வி, ஆராய்ச்சி, மருத்துவம், ஐடி, வணிகம், கவர்மெண்ட் துறைகளில் சிறந்த முன்னேற்றம். தொழில் செய்பவர்களுக்கு பழைய தொடர்புகள் மூலம் புதிய ஒப்பந்தங்கள், கூட்டாளர்கள் கிடைக்கும். 2026இல் மீனம் ராசிக்காரர்கள் தொழிலில் தீர்மானம் பிளஸ் பொறுமை என்பது வெற்றி என்பதை உணர்வார்கள். 2026ஆம் ஆண்டு மீனம் ராசிக்காரர்களுக்கு நிதிநிலை கலவையான அனுபவங்களை தரும். ஆண்டு தொடக்கத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கும். குடும்ப தேவைகள், மருத்துவ செலவுகள், வீடு மற்றும் சமூக செலவுகள் பண அழுத்தத்தை ஏற்படுத்தும்.
எதிர்பாராத செலவுகள் சில நேரங்களில் நிதி சிரமத்தை தரும். ஆண்டு நடுப்பகுதியில் நிதிநிலை மெதுவாக மேம்படும். சம்பளம் உயர்வு, தொழிலில் லாபம், பழைய முதலீட்டில் பலன் கிடைக்கும். புதிய முதலீடுகளில் அதிக ரிஸ்க் தவிர்க்க வேண்டும். சொத்து, வீடு வாங்குதல் தொடர்பான திட்டங்கள் நிதி பாதுகாப்புடன் செய்ய வேண்டும். 2026இல் மீனம் ராசிக்காரர்கள் பணம் சம்பாதிப்பதை விட நிர்வகிப்பதில் திறமை வளர்க்கும் என்பதை உணர்வார்கள். 2026ஆம் ஆண்டு மீனம் ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். வேலை அழுத்தம், மன அழுத்தம் உடல் சோர்வை ஏற்படுத்தும். தூக்கம் குறைவு, முதுகுவலி, கண் சோர்வு, ஜீரண பிரச்சனை சிலருக்கு வரலாம். உணவு முறையில் ஒழுங்கு, ஆரோக்கியமான உணவு, சிறிய ஓய்வுகள், நடைப்பயிற்சி அவசியம். யோகா, தியானம், பிராணாயாமம் உடலையும் மனதையும் சமநிலைப்படுத்தும். பழைய நோய்களை அலட்சியம் செய்யாமல் கவனிக்க வேண்டும். 2026இல் மீனம் ராசிக்காரர்கள் உடல் நலத்தை மன அமைதியுடன் இணைத்தால் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்பதை உணர்வார்கள். 2026ஆம் ஆண்டு மீனம் ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில் பொறுமை, நம்பிக்கை மற்றும் புரிதல் மிகவும் முக்கியம். திருமணமானவர்களுக்கு ஆரம்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். வாக்குவாதங்கள் சிலருக்கு மன அழுத்தத்தை தரலாம். ஆனால் திறந்த மனதுடன் பேசினால் உறவு வலுப்படும். ஆண்டு நடுப்பகுதியில் உறவுகள் சீராகும். குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். ஆனால் இருவரும் பகிர்ந்தால் மன அழுத்தம் குறையும். திருமணம் ஆகாதவர்களுக்கு சமூக வாய்ப்புகள், நண்பர்கள் மூலம் நல்ல வரன் கிடைக்கும். 2026இல் மீனம் ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில் நம்பிக்கை, அன்பு மற்றும் புரிதல் முக்கியம். 2026ஆம் ஆண்டு மீனம் ராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் வழிபாடு சிறந்த பரிகாரம். புதன்கிழமை புதன் பகவான் வழிபாடு செய்வதால் அறிவு தெளிவு, வெற்றிகரமான தொழில் மற்றும் மன அமைதி கிடைக்கும். ஓம் புதாய நம மந்திரத்தை தினமும் 11 அல்லது 21 முறை ஜபிக்கலாம். பச்சை நிற ஆடை அணிந்து தானம் செய்வது சிறந்த பலன்களை தரும். கல்வி, வேலை, சமூக பொறுப்புகள் தொடர்பான தானம் மற்றும் மாணவர்களுக்கு உதவி தரும் சேவை நல்ல கர்ம பலன்களை தரும். பரிகாரம் என்பது உள் மன வலிமையை வளர்க்கும் வழி என்பதை நினைவில் வைக்கவும். ஜனவரி முதல் டிசம்பர் மாதம் வாரியான ராசி பலன்கள். ஜனவரி, வேலை அழுத்தம், மன அழுத்தம், பொறுமை அவசியம். பிப்ரவரி, நிதி செலவுகள் அதிகம், குடும்ப பொறுப்புகள். மார்ச், தொழில் வாய்ப்பு, நண்பர்கள் ஆதரவு தருவர். ஏப்ரல், மன அமைதி அதிகரிக்கும், பழைய பிரச்சனைகள் தீர்வுக்கான பாதையில். மே, குடும்ப பொறுப்புகள் அதிகம், மனசோர்வு குறைவது அவசியம். ஜூன், புதிய திட்டங்கள் தொடங்கும், வேலைவாய்ப்பு மேம்படும். ஜூலை, நிதிநிலை மேம்படும், சேமிப்ப செய்ய சிறந்த காலம். ஆகஸ்ட், உடல் நல சிறு சோர்வு, ஓய்வு அவசியம். செப்டம்பர், திருமண வாழ்க்கை சீராகும், உறவுகள் வலுப்படும். அக்டோபர், தொழில் முன்னேற்றம், பணம் வரவு அதிகரிக்கும். நவம்பர், பழைய முயற்சிகள் பலன் தரும், மகிழ்ச்சி அதிகரிக்கும். டிசம்பர், ஆண்ட முடிவு திருப்தியாக இருக்கும், எதிர்கால திட்டங்கள் தெளிவாகும். 2026 மீனம் ராசிக்காரர்களுக்கு மனநிலை, தொழில், நிதி மற்றும் உறவுகளில் நிலைத்த முன்னேற்றம் தரும் ஆண்டு. ஆரம்பத்தில் சவால்கள் இருந்தாலும் பொறுமை, திட்டமிடல் மற்றும் மன உறுதி மூலம் வெற்றி, மன அமைதி, மகிழ்ச்சி கிடைக்கும். 2026 மீனம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் நிலையான முன்னேற்றம் மற்றும் மன வளம் தரும் ஆண்டு. நமது சேனலில் ராசி பலன்கள், ஆன்மீக குறிப்புகள், திருத்தலங்களின் வரலாறு மற்றும் பல ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து வர உள்ளன. எனவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.